கலகலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. ஜனவரி மாதம் 10ஆம் தேதி லீவ் லெட்டர் கொடுக்குறான், பாட்டி செத்துட்டாங்கன்னு இருக்குது. பிப்ரவரி அது போடா சொந்த பாட்டி போலது போடான்னு. பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி லீவ் லெட்டர் கொடுக்குறான், பிரித்து பார்க்குறேன், பாட்டி அது தூரத்து பாட்டி சொந்த பாட்டின்னு நானாக முடிவு பண்ணின்னு போடான்னு. மார்ச் மாதம் 10ஆம் தேதி அதே மேட்டரை எழுதிக்கிறான், பாட்டி செத்துட்டாங்கன்னு. கோவம் வருமா வராதா? என்னை பற்றி உனக்கு தெரியாது என்ன? அவன் இதே சொன்னான் சார், அவன் எங்கள் தாத்தாவை பற்றி உனக்கு தெரியாதுன்னு. நான் உணர்ச்சி வசப்பட்டு அவனை அடிச்சிருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் யோசனை பண்ணி. பாவம், ஒரு பரிதாபமான பிள்ளைய நான் பாதகம் பண்ணிருக்கிறேன் ஆகிடுவேன். அப்புறம் தான் அவனை தனியாக கூட்டு விசாரிச்சேன். மூணு ஒரே ஊராடா, தனித்தனி ஊராடான்னு. அதுலேருந்து அவன் என் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். ஐயா, அதனால வாழ்க்கையில் எதுக்குமே உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்ற. நான் உணர்ச்சி வசப்படவே வேண்டாம் சார். அதாவது பதறாத காரியம் சிதறாதுன்னு சொன்னான் பொன்மொழி கிராமத்தில். பதறிய காரியம் சிதறும்னா. டென்ஷன், யாரை பார்த்தாலும் டென்ஷன். அது இது இப்போ மலிஞ்சு போச்சுங்க. எல்கேஜி படிக்கிறவனே சொல்கிறான், டேடி நான் ரொம்ப டென்ஷன் ஆகுறேன், கிட்ட வராத. அம்மாவோட அதிகமாக திட்டு வாங்குறான் இல்லை. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போகிறேன் சார், ஒரு சின்ன குழந்தை அழுதுன்னு வருது. அவங்க அப்பா ஓடுறான், ஏன்டா அழுற ஏன்டா, அம்மா அடிச்சுட்டு பான்னா. அப்பா என்னைக்காவது அழுது பார்த்துருக்கடா? எனக்கு அப்போ புரியல, வீட்டில் வந்து தான் யோசிச்சு பார்த்தேன் அவன் என்னதான் பதில் சொன்னான்னு. அந்த பதிலுக்குள்ளே எவ்வளோ ஆழமான சிந்தனை இருக்குதானே. அது வாழ்க்கை என்பது ரசிப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் தான் கடவுள் கொடுத்துருக்குறான். அப்போ இந்த மறுபிறவி அது இதெல்லாம் அதெல்லாம் விட்டுதலுங்க. அது யார் கேட்டான்? போன பிறவியில் இருந்தவன் எவனா சொல்லியிருக்கான் இந்த பிறவியில் இருந்தேன்னு? இல்லை, நான் அது எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. என்ன ஒன்று, அடுத்த பிறவியில் எது தெரியுமா? ஒவ்வொரு ரோட்டரி அமைப்பில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் மறுபிறவி உண்டு. காரணம், நீங்கள் செய்த சேவை உங்களுக்கு அந்த மறுபிறவியை கொடுக்கும். நம்முடைய பெயரை இன்னொருத்தன் சொல்றான்னா அதான் மறுபிறவி. பேரறிஞர் அண்ணாவுக்கு மறுபிறவின்னா உண்டு, உலகமே பாராட்டுது. பெருந்தலைவர் காமராஜர் சொல்லுதுன்னா, மகாத்மா காந்தி சொல்லுதுன்னா, ஈடுகட்ட முடியாத இணையற்ற ஒரு மகத்துவத்தை மனித சமுதாயத்திற்கு அவர்கள் செய்து நிலை பெற்ற புகழை உருவாக்கி இருக்கிறார்கள். புகழ் படைக்கிற பெருமைதான் மறுபிறவியினுடைய அடையாளம். நம்ம மறுபடியும் பிறப்போம், அதுவாக பிறப்போம், இதுவாக பிறப்போம். அது என்னமோ அவன் பிறப்ப நடத்துகிறான், அவன் பிறப்பு நம்ம ஏன் மண்ணு போடுவான் போட்டோம். மறுபிறவி, இந்த பிறவி கிடைத்தற்கரிய பிறவி. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னா. காரணம் இன்னொன்று என்னென்னா, கால்களால் நடக்கிறது கால்நடைகள்னு பேர், காலால் நடக்கிற மனிதனுக்கு மனிதன்னு பேர். இது நமக்கு கால்நடைன்னு கிடையாது. நிறைய பேர் கால்நடையாக வாழறோம், அது வேறு விஷயம். ஏன்னா பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்டா மாடு பார்த்து வரக்கூடாதுன்னுவான். அதுக்கு அவங்க அதுக்கு ஏன்டா பண்ணி மாதிரி உருமுறைன்னுவான். நான் நல்லா பார்ப்பேன் சார், இதெல்லாம் பயணம் பண்ணும்போது யோசிச்சு பார்ப்பேன், அவன் என்ன சொல்கிறான் இவன் என்ன சொல்கிறான். இல்லை, வேடி காமெடியாக இருக்கான். இப்போ 2 பேரும் மாடு இன்னொரு மிருகமாக மாறிட்டான் இல்லைங்களா? அந்த மிருகத்தன்மைன்றது அவனுக்கு உள்ளே இருக்கிறத அடையாளப்படுத்திடும். இப்போ ஏன் மனிதனுக்கு மட்டும் அந்த காலால் நடக்கிற மனிதன் ஏமாச்சான்னா, மனிதனுக்கு மட்டும்தான் இந்த மனம் என்ற ஒன்று உண்டு. மனதால் நடக்கிற சக்தி படைத்தவன் என்பதனால்தான் மனிதன்னே பேரு நமக்கு. அதனால்தான் திருவள்ளுவர் அதை சூட்சமாக சொன்னார், மனத்துக்கண் மாசேலனாதல் அனைத்தரன் ஆகல நீர பெறன்னர். இதை விட என்ன சார் வேணும்? தர்மம் கூட நீ பண்ண வேணாம், தர்மம் வாரி கொடுக்க வேணாம், எதுவுமே செய்ய வேணாம். மனசை தூய்மையாக வச்சிரு. அடுத்தவனுக்கு பாதகமில்லாத ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அதை விட ஒரு உயர்ந்த வாழ்க்கை உலகத்திலேயே கிடையாதுன்னார். நான் நிறைய இடங்களை பார்ப்பேன், டாக்டர் வீட்டுக்கெல்லாம் போனேன்னா அங்கேயும் நிறைய வாழ்க்கையில் நீதி கிடைக்கும் சார். எங்கே வேணாலும் கிடைக்கும் சார், எங்கேயுமே கிடைக்கும். எந்த நீங்கள் பாசிட்டிவ்லையும் கிடைக்கும், நெகட்டிவ்லையும் கிடைக்கும். வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா நண்பன்னு இருப்பாங்க, எதிரின்னு இருப்பாங்க. வெற்றி அடைவதற்கு எதிரி காரணமாக இருப்பான், நண்பன் துணையாக இருப்பான். 2 பேருமே நமக்கு தேவை. அதனால் எதையுமே ஒரு நல்லதை நோக்கி நம்ம பயணப்படுவோமே, ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க சார். ஒரு திருடம் கூட வீட்டுக்குள்ளே பூந்து கட்டில்கள் படுத்துங்கிறவன் காலாண்ட போய் தலையாண்ட போய் தேடுறான். அப்படி இப்படி தேடும்போது அவன் எழுந்துட்டான். என்னடா பீரோ சாவியாடா தேடுறான்னா. அண்ணா எப்படி கண்டுபிடிச்ச? என்னடா இது தெரியாது எனக்கு. சரி சரி, தொழிலுக்கு புதுசாக நீ சர்வீஸ் உண்டாண்ணா. இல்லை இல்லை, இன்றைக்கி தானே இந்த ஆரம்பித்தேன் அந்த வேலையாண்ணா. அதான் நான் பார்த்தேன். இல்லைன்னா ஒரு ஆம்பளை கிட்ட வந்து தேடுவியாடா சாவியை? பைத்தியக்காரா, அதை படுத்துங்கிறாளே, அவள் காலுங்கழு போட்டுக்கிற தலகாணிங்க தாண்டா இருக்குது. அதை எடுக்க நான் 3 நாளாக பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும்.
தயவு செஞ்சு சொல்கிறேன், கொஞ்சம் அமைதியாக அதை எடு, அவசரப்படாது. எது வந்தாலும் நான் விட்டு பார்த்துங்கிறேன், கவலைப்படாது. மொல்லமாக எடுத்துறேன். நான் எடுத்து அந்த பீரோவை திற, பிள்ளைங்க பார்த்த மாதிரி 300 ரூபாய் வச்சுக்கிறான். அதை எடுக்கிறதுக்கு நான் உன் முடியலடா, ஏதோ எடுத்துக்கோ, கஷ்டப்பட்டவன் 200 வச்சுக்கோ, எனக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து. அவன் போய் பீரோவை திறந்து கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போகும்போது அவன் அழறான். நான் வெளியில் கஷ்டப்படுறேன், நீ வீட்டுக்குள்ளேயே கஷ்டப்படுற. நான் இல்லாத கஷ்டப்படுறேன், நீ வச்சிருந்தே கஷ்டப்படுற. ஆட போடா, நான் இன்னொரு வீட்டில் கூட எடுத்துக்குவேன், ஒன்னால் அது முடியாது, இந்த 300 நீயே வச்சுக்கான்ட்டு. எப்படின்னா ஒரு ஆம்பளை கஷ்டம் இன்னொரு ஆம்பளைக்கு தாண்டா சரி. வாழ்க்கையில் சார் எதுலையுமே ஒரு நீதி இருக்குது. நீங்கள் அது வேணான்னு பார்க்காதீங்க, அது தேவையில்லைன்னு பார்க்காதீங்க சார். எல்லாத்துலேயும் ஒரு நீதி இருக்குது. மிருகங்களை சுற்றி நம்ம சுற்றி இருக்கிற படைப்புகள் அத்தனையில் இருக்குது சார். நீங்கள் படைப்பிலே பாருங்களேன், என்ன அழகு. சிங்கம், வலிமையான மிருகங்கள்லாம் காட்டுக்குள்ளே இருக்குது இல்லையா? வலிமையான மிருகங்கள் அனைத்தும் காட்டுக்குள்ளே இருக்குது. மென்மையான மிருகங்கள்லாம் நாட்டுக்குள்ளே இருக்குது. பூனை, நம்ம பசுமாடு, மாடுகள், மாட்டு வகைகள், இதெல்லாம் நமக்கு, ஆடு, இதெல்லாம் நம்ம கூட இருக்குது இல்லையா? ஆனால் மென்மையான மிருகங்கள் நம்ம கூட இருக்குது, வன்மையானதெல்லாம் காட்டுக்குள்ளே இருக்குது. அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் எது வன்மையானது, இதனால் ஆபத்துன்னு. ஆனால் மனிதனுக்குள்ள அந்த மாதிரி மிருகத்தனங்கள் புகுந்து இன்னைக்கு அதாவது சிங்கம் அடையாளம் தெரியுது, அதாவது புலின்னு அடையாளம் தெரியுது. நம்ம கூடகிறவனே யார் புலி யார் சிங்கம்னு தெரியாமலே இருக்கிறோம் சில நேரங்களில். இல்லை, ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். நீங்கள் ஒரு காலகட்டத்தில் சொல்லுவாங்க, அது இன்றைக்கி அதிகமாக போச்சு. ஒருத்தன் பட்டதாரி பாவம் பிஏ முடிச்சுட்டு எங்கெங்கேயோ போய் தேடிக்கிறான், வேலை கிடைக்காத போய் கடைசியில் ஒரு சர்க்கஸ் கம்பெனி வாசலில் போர்டு மாட்டிக்கிறான், இங்கே நடிப்பதற்குரிய வேலை இருக்குது, 4000 ரூபா சம்பளம்னு. அதை பார்த்துட்டு உள்ளே போய் ஓனர்கிட்ட கேட்டான், என்ன நடிக்கணும்னு. ஒரு குரங்கு வேஷம் குறையுது, ட்ரெஸ்ஸு தர நடிப்பியான்னா. அதை என்ன பெரிய பிரமாதம், இப்பயே கூட நடிச்சு காட்டுறான்னா. அப்படி தாவனா இப்படி தாவனா, அப்படி ஓடி இப்படி ஓடி கடைசியில் சிங்கத்துக்கு கொண்டு உள்ளே ஊந்துட்டான். அட 4000 ரூபா சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு உயிரே போக போகுதுன்னு நடுங்கினான் பாரு. சிங்கம் நிமிந்துது, தம்பி நீ பிஏவான்னு. அண்ணேண்ணா, டே நான் எம்ஏ படித்ததுனால சிங்க வேஷம் கொடுத்தான், நீ பிஏ படித்ததுனால உனக்கு கரடி இது குரங்கு வேஷம் கொடுத்துக்கிறான், கவலையே படாத. அதை கரடி இல்லாங்குது பாரு, அதெல்லாம் +2 ஃபெயிலு, 10th கீழே இருக்கிறதெல்லாம் நரிங்க. அதனால் இங்கே இருக்கிறது பூராவே நாம தான்டா, பயப்படாதேன்னா. அதனால் ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரிலாம் எதையுமே நான் என்ன கேட்குறேன், எதுவும் வீணாக படைக்கப்பட்டது இல்லை. ஒரு பூனையை கூட பாருங்கள், இன்னும் கூட பாருங்களேன், நம்ம சுற்றி இருக்கிற நாய், அதனால தான் நாயினம் கடையேன்னு நாங்கள் ஆழ்வார்கள் சொன்னாங்களா இல்லைங்களா? 4000 திவ்ய பிரபந்தம் பார்த்தவங்களுக்கு தெரியும். பெரிய புராணத்தை தேவாரம் திருவாசகம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நாயினம் கடையேன், நாயினம் கடையேன் எல்லாமே ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாம் சொன்னாங்க. நான் ரொம்ப நேரம் ஆராய்ச்சி பண்ணேன், ஏன் இந்த மாதிரி இவங்க பேசுகிறாங்க, இவ்வளோ பெரிய உயர்ந்தவர்கள், எவ்வளோ பெரிய சாதனை படைத்தவர்கள், ஏன் அதை நம்ம தங்களை நாயோடு ஒப்பிட்டுக்கணும்? ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பேன். நாய் கூட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ உயர்ந்த குணம் இருக்குது சார். நீங்கள் நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்ததுனால சொல்கிறேன், ஒரு நாய் கூட இன்னொரு தெருவுக்கு உள்ளே நுழைய முடியாது சார், விசா இல்லாமல் பாஸ்போர்ட் இல்லாமல். நீங்கள் நல்லா கவனிங்களேன், ஒரு நாய் அப்படி நுழைஞ்சதுன்னு வச்சிங்களேன், முதல் 3 நாய் படுத்துருக்காங்க அந்த தெருவில். முதல் நாய் அப்படி லேசாக தலை தூக்கும், நடு நாய் தான் எழுந்து நிற்கும், 3வது கோடியில் இருக்கிறது ஃபோர்ஸாக வரும். ஏன், நமக்கு 2 பேர் சப்போர்ட் இருக்கிறாங்கன்னு 3 சேர்ந்து நம்ம தெருவுக்கு முனைக்கு வந்த நாயை கொண்டு போய் திருப்பி ரிவேர்ஸில் கொண்டு போய் அந்த தெருவில் என்ட்ரன்ஸில் விட்டுட்டு திரும்பிடும். இதுங்களும் அத்துமாரி உள்ளே போகாது. ஆனால் கார்பரேஷன் லாரியில் லைசன்ஸ் இல்லைன்னு 100 நாயை பிடிச்சி போட்டு போனாலும் ஒன்று குறைக்கவே குறைக்காது சார், முறைக்கும். ஏன் தெரியுமா, அன்னைக்கு நான் உன் தெருவுக்கு வந்தனே, ஏன் விட்டையா, என்னத்தை வாரி கட்டிக்கணும், எந்த பள்ளத்தில் கொண்டு போய் நம்மளை சாய்க்க போகிறானோ, மரணத்தின் தருவாயில் கூட அவர்களுக்கு ஒற்றுமையாக வாழவில்லையே என்ற வருத்தம் வருகிறது. ஆனால் மானுடத்துக்கு கடைசி வரைக்கும் அந்த எண்ணம் தான். எங்கள் ஐயா சிற்சபேசன் தான் சொல்லுவார், 92 வயசில் ஒருத்தன் மரணத்தில் கிடக்கிற போது அவர் விஜயாச்சாரம் காரைக்குடியில், உன் ஆசை கடைசி ஆசை என்ன சொல்லுன்னு, ஒத்தியாசாவை பயமாகுதுன்னு இருக்கான். இந்த மனோபாவம் இன்னைக்கு மாறலன்னா மனித தன்மை போயிடுது இல்லைங்களா? மனிதனுக்குன்ற ஒரு மனித தன்மை இருக்கணும். அந்த தன்மை தான் நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தார். அதுதான் இந்த வார்த்தைகள் பாலம். அந்த காலத்தில் நான் மேடை உலகத்தில் பவனை வருகிற போது நிறைய பேர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட பாடங்க. குமரியானந்தம் அப்படி வர்றாரு, இலக்கிய செல்வர் குமரியானந்தம் பேசுறதுக்கு வர்றார், வாக்கிச கலாநிதி கிவா ஜெகநாதன் அவர் பேரை கூப்பிடுறாரு. நான் அந்த பட்டிமன்றத்தில் 3வது பேச்சாளர்னு உட்காந்துங்கிறேன்.
அப்படி வரும்போதே கை பட்டு பொத்தா இருந்து கீழே வந்து போச்சு. அவருக்கு ஒரு மனசு கஷ்டமாக போய் முதல் யாராவது பின் கொடுங்கன்னார். கீவாஜா சொன்னார், குமரி அனந்தன் பின் வாங்கலாமான்னார். அவரு பாருங்க எவ்வளோ மகா கெட்டிக்காரன். கீவாஜா அவர்கள் ஊக்குவித்தால் நான் ஏன் பின்வாங்குகிறேன்னு. என்ன அழகு சார் இது, என்ன அழகான வார்த்தை. ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ மகிழ்ச்சி அடைய வச்சாங்க. அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருந்து வாரியார் சுவாமிகள் கூட சொன்னாங்களே அவர் பேரை. வாரியார் சுவாமிகள் ஒரு ரிப்பனை கட் பண்ணுறாரு மளிகை கடைக்கு. அவங்க மளிகை கடைக்காரங்க கேட்குறாங்க, பெருமாள் படம் வைக்கவா சாமி, விநாயகர் படம் மாட்டவா, முருகன் படம் எந்த படத்தையாவது மாட்டு, கலப்படம் பண்ணி மட்டும் மாட்டிக்காதேன்னு. அதெல்லாம் அந்த நேரத்தில் வர்றது சார். அது அந்தந்த நேரத்தில் வர்றது. ஏன்னா நான் இப்போ ஒரு வருஷத்துக்கு முந்தி சன் டிவியில் கூட சொன்னேன். பேரறிஞர் அண்ணா லண்டனுக்கு போயிருந்தார். ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே கேட்டாங்க, ஃபினிஷ்டும் கம்ப்ளீட்டும் ஒரே வார்த்தை தான், அர்த்தம் தானே, இது எதுக்கே 2 வார்த்தைன்னு. அவர் உடனே பதில் சொன்னார், நல்ல மனைவி வாய்த்தா வாழ்க்கை கம்ப்ளீட்டு, மோசமானது வாய்த்தா ஃபினிஷ்டானார். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் பண்ணார் பார்த்தீங்களா. அந்த ஒரு ஞானம், இதுக்கு பேர் தாங்க ஞானம்னு பேர். இது யாருக்கு வரும் தெரியுங்களா? அந்த ஞானம், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், சமயோசித ஞானம் யாருக்கு தெரியுமா வரும்? யாருடைய மனம் சஞ்சலப்படாமல் இருக்கிறதோ அவர்களிடத்தில் தான் அந்த ஞானம் உதயமாகும். உண்மைங்களா இல்லைங்களா? என் மனசு உணர்ச்சி வசப்பட்டாலோ, சபலப்பட்டாலோ, வேகப்பட்டாலோ, விவேகத்தை மறந்தாலோ அது வாழ்க்கையில் வரவே வராது. சித்தரஞ்சன் தாஸ் பழைய பழம்பெரும் தேசபக்தர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வரலாற்றில் படிக்கக்கூடிய மிகப்பெரிய சரித்திர நாயகன். ட்ரெயினில் பயணம் பண்ணுறார் சார். உண்மை அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. ட்ரெயினில் வரப்போனால் அவருடைய கம்பார்ட்மெண்ட்டில் அவர் மட்டும்தான் தனியாக உட்காந்துங்கிறார். அவர் மட்டும்தான் உட்காந்துங்கிறார். அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் அடுத்த ஸ்டேஷனில் ஒரு லேடி ஏறுறாங்க. ஏறி உட்காந்த லேடி ஒரு மாதிரியானது. பட்டுன்னு இவருடைய கையை பார்த்தது, கழுத்தை பார்த்தது, அந்த செயினையும் மோதிரத்தையும் பார்த்துட்டு இதை கழட்டி கொடு, இல்லைன்னாக்கா என்னுடைய ஜாக்கெட்டை நானே கிழிச்சிக்கிட்டு என்னை தப்பாக பார்க்க வந்தேன்னு சொல்லி போலீஸில் ரிப்போர்ட் பண்ணிட்டு வேண்டியது. அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுவார் பாவம், ஒரு செகண்டில் அப்படி மைண்ட் அப்படி யோசனை பண்ணார். அடுத்த செகண்டே மாறிக்கினார். என்னம்மா சொல்கிறேன்னார். 2 காதையும் மடக்கினார். இந்த அம்மா மறுபடியும் சவுண்டாக கத்துச்சு, காது கேட்கலையான்னு. சவுண்டாக கத்தும் போதும் அவருக்கு புரியல. கேட்கலமான்னாரு. அட போயா, இவ்வளோ கத்துறேன் உனக்கு கேட்கலையா அப்படின்னு. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? எழுதி கொடுன்னு கை செய்க காட்டினார். அந்த அம்மா எழுதி கொடுத்தது, மோதிரத்தையும் செயினையும் கழட்டி கொடுத்துரு, இல்லைன்னா என் ஜாக்கெட்டை நானே கிழிச்சிக்கிட்டு நான் உன்னை பார்க்க வந்து தப்பான நோக்கத்தோட என்னை பார்த்தேன்னு செயினை பிடிச்சி இழுத்து உன்னை போலீஸில் கொடுத்துருவேன்னு எழுதி டீட்டெயிலாக கொடுத்தது. வாங்கினார். இவரே செயினை பிடிச்சி இழுத்து அடுத்த ஸ்டேஷனில் போலீஸில் ஒப்படைச்சிட்டு இவருக்கு போயிட்டு நிம்மதியாக போயிட்டார். இது அவருடைய லைஃப்பில் நடந்த நிகழ்ச்சி சார். நாம் எப்பொழுதுமே மனதை மட்டும் சரியாக வச்சுருக்கோம்னா பெரிய சண்டையை கூட ஒன்றுமே இல்லாத ஆக்கிடலாம். நீங்கள் மனசில் எதையாவது சிக்கலை வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சிக்கலோடு இன்னொரு சிக்கல் சேரும்போது தான் அங்கே பூகம்பம் ஆயிடும். உண்மையிலா இல்லைங்களா? அதுதானே வாழ்க்கையில். எதையுமே நம்ம ரசிப்பதற்கு தயாராகிடும். எதையுமே நம்ம வேதனையோடு தான் எடுத்துக்க வேண்டாம். வார்த்தைகள் அப்படி தான் சில நேரங்களில் வரும். நானே என் பையன் பொண்ணெல்லாம் உட்காந்து கேரம் போர்டு ஆடிங்கிறோம். உள்ள சமையல் அறையிலேருந்து வருது குரல், சமையல் ரெடி ஆகிடுத்து ஏந்து வாங்கடான்னா. எங்கள் வீட்டம்மாவே எனக்கே ஒரு மாதிரியாக இருந்தது, ஏந்து வாங்கடான்றாளேன்னு. என்னையுமான்னு, உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமான்னு. இதை நான் கேட்காமலே இருந்திருந்தா கௌரவம். சிலதை கேட்டால் தான் சார் நமக்கே புரியுது. அது கேட்காமலே இருந்திருக்கலாம். சிலதெல்லாம் கண்டும் காணாது இருந்துருங்க. இல்லை கண்டும் காணாமல் அப்படியே போயிட வேண்டியது தான். சரி ரைட்டு விடு, அன்னைக்கு எப்படி இருந்தது இன்றைக்கி எப்படி இருக்குது. ஏன்னா நிறைய நேரங்களில் நான் சொல்கிறதுங்க, நான் அதனால் தான் திரும்ப திரும்ப நான் வருவேன். வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னா சார். உள்ளத்தனை நம்ம வச்சுக்கிற பணத்தின் அளவு உயர்வு கிடையாது. பணமே, அந்த பணத்தின் உயர்வே எதனால் வந்தது? உள்ளத்தின் உயர்வால் வந்தது. என்னால் முடியும்னு நம்ம நம்பினோம்னா முடிஞ்சு போச்சு சார். முடியும்னு நான் நம்பினோம்னா எல்லாமே ப்ளஸ்ஸையே மைனஸ் ஆக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறான், மைனஸை ப்ளஸ் ஆக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உண்மையில் சொல்கிறேன், வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நிறைய மார்க்கங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. வாழ்க்கைன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த மனம் என்பதை நோக்கியதான். மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மதனனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணாது உனை உணும் உணர்வை நல்காய் ஒற்றையோருடைய கோவேன்னாரு திருநாவுக்கரசர். மனம்தான் மிக நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சனில் பூசை கொள்ள வாராய் பராபரமேன்னார் தாய்மான சுவாமிகள். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானருக்கு வாய்கோபுர வாசன திருமூலர் சொல்றார். அப்ப இந்த மனம் என்பது தான் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது மனிதனுக்கு. அதை நிறைய பேர் களங்கப்படுத்திக்கிட்டனாக்கா வேணும் வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது. அது தூய்மையானதாகவும் நேர்மையானதாகவும் சத்தியத்துக்கு உட்பட்டதாகவும் இருக்கிற போதுதான் மிகுந்த சிறந்த செயல்பாடுகளுக்கு உரிய கருத்துகள், வாழ்வியல் உண்மைகள் நமக்கு வளமாக கிடைக்கும்.
20 வருஷத்துக்கு முந்தைய நான் திருப்பதிக்கு மலைக்கு போயிருந்தேன். ஏடுகுண்டலவாடா கோவிந்தா வெங்கட் நம்பரான் நாராயணான்னு சொல்லி 10வது செட்டில் உட்காந்துருந்தேன் 10 மணி நேரமாக. கோவிலை கிட்ட போயாச்சு. 10 நிமிஷத்தில் பகவானை பார்த்துடலாம் பெருமாளை. இந்த பாழுங்கண்ணு இந்த 5 புலன்குது பாரு, ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. இந்த பாழுங்கண்ணு அப்படி நிமிந்து மண்டபத்தை பார்த்தது. எவனோ ஒருத்தம் போலது பாதிக்கப்பட்டவன் எழுதிட்டான், ஜெயந்தி ஐ லவ் யூன்னு எழுதிட்டு போட்டான். இந்த கண்ணு அதை பார்த்த உடனே மனசுக்கு அனுப்பிச்சு விட்டுது, இதை பாடுறான்னு. மனம் அங்கே போயிட்டுது, யார் அந்த ஜெயந்தி, இவனை யார் நேசிச்சிருப்பான், அவன் காதல் நிறைவேறாததுனால தானே இங்கே எழுதி வச்சுக்கிறான், பெருமாள் அவனை காப்பாற்றி கரை ஏற்றினாரா இல்லையா, மொத்த கவனம் அங்கே போட்டுது. 10வது நிமிஷம் வெளியில் நிற்கிறேன், ஜருகண்டின்னு கொண்டாந்து வெளியே விட்டான். அப்பதான் நான் யோசனை, 10 மணி நேரமா காத்தும் கடந்த தவம் 10 நிமிஷத்துல பறி போறதுன்னா, ஒரு வினாடி கூட நம் வெற்றியை தீர்மானிப்பதற்கு வருகிற இடையூறை தவிர்ப்பவன் தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான். இல்லை நம்ம அதுவும் நம்ம செய்தியாக எடுத்துக்கோமே, ஒரு லெசனாக எடுத்துக்கோமே, பாடமாக எடுத்துக்கோமே, எதையுமே ஒரு பாடமாக எடுத்துக்கோமே சார். பாடமாக எத்தனையோ வகையில் பாடம் இருக்குது. அதனால தான் பாரதி சொன்னான், இன்று புதிதாய் பிறந்தோம்னு மனசில் நினச்சிக்கிட்டு போ, அப்போ தான் எதையும் தாங்குவனி. எனக்கு என்ன வயசு, எனக்கு என்ன ஆள் தெரியுமா, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடு. அன்னன்னைக்கு ஒவ்வொரு பாடம் படிக்க வேண்டியிருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் படிக்க வேண்டியிருக்குது. ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் அடிக்கடி சூப்பர்வைசர் திட்டுவார். சூப்பர்வைசர் வருவார், வேகமாக திட்டின பிறகு அப்படியே வருவார், சீட்டில் உட்காருவார், டிராவை திறப்பார், ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு மௌனமாக உட்காந்துட்டு அப்படியே போயிடுவார், சாந்தமாகிடுவார். மேனேஜருக்கே சந்தேகம் வந்துடுது, இந்த ஆளை கடுமையாக திட்டுறான், அப்பப்போ போகிறான், டிராவை திறக்கிறான், உத்து பார்க்குறான், வந்துடுறான், என்னதான் பண்ணுறான். ஒரு நாள் கேட்டே போட்டார், என்னதான் பண்ணுறான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா ஒன்றும் இல்லை, அவர் ஒய்ஃபு படத்தை உள்ளே வச்சுருக்கான். அப்படி திறந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக இருந்துட்டு சாந்தமாகிடுவான். இது எப்படி உனக்கு சாத்தியமாகுது, அவ்வளவு ஈர்ப்பு சக்தி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உன்னை விட அந்த ஆள் மேலுன்னு நான் நினச்சிக்க. மொத்த சம்பளத்தை நீ வாங்குற, நீ திட்டுற அளவு கூட கொடுக்குற மனுஷன் திட்டல, உன்னை விட அந்த ஆள் மேலுன்னு நான் சமாதானம் ஆகிடுவேன் சார். நான் ஏன்னா சமாதானம் ஆயிடுறதுக்கு அவன் ஒரு மார்க்கம் கண்டுபிடிச்சிருக்கிறான். ஆளாளுக்கு ஒரு மார்க்கம்னு வைங்களேன். 15 வருஷமா திருமண தம்பதிகள் மணநாளை கொண்டாடுறாங்க. மணநாளை கொண்டாடுற போது ஒரு கப்பு நிறைய கேசரி கொண்டாந்து அந்த அம்மா கையில் கொடுக்குது. மணமளமனு 2 செகண்டில் சாப்பிட்டு உட்காந்துட்டான். அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். மண்ணாளி தின்ற மாதிரி தின்றடா மனுஷனா நீ, ஒரு கல்யாண நாளில் என்ன அருமையாக இருக்குது, ருசியாக இருக்குதுன்னு ஒரு பாராட்டு சொல்லக்கூடாதா, வர வார்த்தை சொல்லக்கூடாதா. நான் எந்த அபிப்பிராயமும் சொல்லாமலே இருக்கிறேன், என்ன அவ்வளோ கஷ்டம். அதெல்லாம் நான் அபிப்பிராயம் சொல்கிறது பார்த்துருக்கிறேன் என்னைக்காவது. 15 வருஷமாக நிறுத்திட்டு அந்த அபிப்பிராயம் சொல்கிறது என்ன, இன்னும் அவ்வளோ கஷ்டம் உனக்கு. நான் 15 வருஷத்துக்கு முந்தைய உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன்ல, ஆமாம், அதுக்கு என்ன வாய மூடு, சொல்கிறத கேளு. அன்னைக்கு நானும் எங்கள் அம்மா அப்பா உட்காந்து சோபாவில் உட்கார்ந்து இதே மாதிரி தான் கேசரி கொண்டாந்து உங்கள் கையில் கொடுத்தேன். வாங்கி கொடுத்துட்டு நீ உள்ளே போட்ட சாப்பிட்னு இருக்கும்போது எங்கள் அப்பா கேட்டார், எப்படிறான்னார், நல்லா இருக்குதுன்னு சொன்னேன். நான் சொன்னது கேசரிய, அந்த மனுஷன் உன்னை சொன்னார் நினைச்சு முடிவு பண்ணிட்டார். அன்னைக்கு வைராகியம் வச்ச இனி வாழ்நாள்ல அபிப்பிராயமே சொல்லக்கூடாதுரா, சொன்னா நீ மாட்டிக்குவ. அதனால நான் இன்னொருத்துல போய் மாட்டுறதுக்கு நான் தயாரா இல்லை. அவனுக்குள்ள அவ்வளோ ஒரு பெரிய சிக்கல் இருக்குதுன்னு அவனுக்கு அன்னைக்கு தான் வெளியிட்டான். எதையுமே மகிழ்ச்சியாக எடுத்துங்க சார், கலகலப்பாக எடுத்துங்க. அந்த அம்மாவே சிரிச்சுட்டுது. இந்த சிரமத்தில் தாக்குதலுக்கு உரியவர்களே சில நேரங்கள் தங்களை மாற்றிக்குவாங்க. அதை ஏன், தாங்குகிற மனிதனுடைய மனோபாவத்தால். தாக்குதல் தாங்குதல் 2 இருக்குங்க. இன்னும் கூட சொல்கிறேங்க, வாழ்க்கையினுடைய உண்மையை ஒரு மகத்துவத்தை சொல்கிறோம். உயர்ந்த இடத்துல பாருங்கள், வெண்மேகம் உயரமான ஃப்ளைட்டில் போனவங்களுக்கு நல்லா தெரியும். கார் மேகம் கூட கீழே தான் இருக்கும், வெண்மேகம் மேலே தான் இருக்கும், ஃப்ளைட் மேலே இருக்கும். ஃப்ளைட்டு சில நேரங்கள் அதை ஊடுருவிக்கிட்டு போகும். அப்போ அந்த வெண்மேகம் ஒருபோதும் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கார்மேகம்தான் கீழே இறங்கும். இறங்கி வருகிற கார்மேகம்தான் பூமியை செழிக்க வைக்கிறது, பூக்க வைக்கிறது. என்றால் கணவன் மனைவி இருவருள் யார் கார்மேகமாக மாறுகிறார்களோ அப்பொழுதுதான் அந்த வீடே பூத்து குலுங்குகிற மகிழ்ச்சிக்குரியதாக மாறுவதற்குரிய அம்சம் அங்கே கிடைக்கும்னா நாம நம்ம கார்மேகமாக மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருப்போமே. ஏன்னா அவங்கள மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம், நம்ம மாறிக்கலாம் இல்லை. உண்மையிலே சொல்கிறேங்க, ஒருத்தரை இறங்கி வந்தால் தான் அங்கே ஏற்றமே. வீடுன்னு சாதாரண நினைக்காதீங்க. வெளி உலகத்தில் கடுமையாக போட்டி போடுங்க, ஏன்னா போட்டி உலகம், ஜெயிச்சே ஆகணும். கடுமையான உழைப்பை முன்னிறுத்துங்க, கடுமையான ஒரு செயல்பாடுகளை வைங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே தோற்பதற்கு தயாராகிற மனிதன் தான் வெற்றியாளனாக தீர்மானிக்கப்படுவான்.
அது யார் அந்தம்மா தோற்கணும்னு நினைக்க வேண்டாம், நாமே தோற்றுருவோமே, நாமே தோற்பதற்கு தயாராக இருப்போமே. அங்கே மகிழ்ச்சி பூத்து கொடுங்க சார். இல்லை இப்போ நம்ம கூட தான் எங்கன்னா புறப்படும் போதே கேட்பா எங்கள் வீட்டில், உங்கள் எங்கே போகிறேங்க? ரோட்டரி கிளப்புக்கு பேச போகிறோம்மா. யார் கூப்பிட்டது? காயத்ரி மேடம் கூப்பிட்டாங்கம்மா. உனக்கு ஒன்றும் தெரியாது, அங்கே சபையிலேயே போய் கூப்பிட்டாங்க. இல்லைம்மா அவங்க தான்மா விரும்பி கூப்பிட்டாங்கம்மா, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்கம்மா. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டான். என்ன சொல்லு ஒன்றும் தெரியாதுன்னு. அவங்க எவ்வளோ தெரியும் தெரியுமாண்ணா? அதெல்லாம் கிடையாது, உன்னை கூப்பிட்டதுலேருந்தே தெரியலையா? பட்டிமன்ற விவாதமே அங்கே தான் சார் நான் பயிற்சியே அங்கே தான். நான் என்ன கேட்குறேங்க, ஒரு மகிழ்ச்சியாக எடுத்துக்கோமா. அதில் போய் இன்னும் ஒரு எதிரியான்னு ஆரம்ப காலகட்டத்தில் எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா லைஃப்ன்றது இன்றைக்கி அந்த அளவுக்காவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சந்தோஷப்படுங்க. ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்ததுங்க, எப்படி இருந்தது எல்லாம் வீடுகள்லாம், இன்றைக்கி அதெல்லாம் காணாமல் போச்சு சார். நான் என்ன கேட்குறேன், உங்களெல்லாம் தயவு செஞ்சு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி, ஒரு பெருமை, ஒரு சிறப்பு வரணும்னா ஒரு அரை மணி நேரமாவது சந்தோஷமாக கலகலப்பாக பேசுவோமே. அந்த பழக்கமே போச்சு சார். எல்லார் கையிலையும் செல்லு சார். இன்னைக்கு எல்லாம் வாசல்லேருந்தே செல்லில் பேசுகிறான், உள்ள பெட்ரூமில் அந்த அம்மா கிட்ட என்ன சமையல் ரெடி ஆகிட்டா, இது எழுந்து போய் உள்ளே கேட்கப்படாதா? ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிற காலத்தில் சந்தோஷம் இருந்தது. அப்போ ஃபேஸ்புக்கில் பேசுகிற காலம். நீங்கள் நம்பணும், ஆஸ்திரேலியாவில் எங்கள் தம்பி பையன் இருக்கிறான் சார். அன்னைக்கு கேட்குறான், பெரியப்பா வாட்ஸ்அப்பில் இருக்கிறியா? இல்லைடா. ட்விட்டரில் இருக்கிறியா? இல்லைடா. ஃபேஸ்புக்கில்? இல்லைடா. சரி போன வை. சண்டாளப்பா நல்லா இருக்கிறேன்னு கட்சி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட கேட்க சார். இல்லை என் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அந்த காலத்தில் போன இடத்துல நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க, இதானே சார் முதல்ல கேட்பாங்க. இன்னைக்கு அந்த அது பயிற்சியே போச்சே, அந்த பழக்கமும் போச்சே சார். இல்லை ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா உண்மையில் ஊடகம்லாம் இல்லாத காலத்தில் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே தகராறு வந்தால் கூட மனைவி லெட்டர் எழுதுவாங்க அப்பாவுக்கு. அப்பா இந்த ஆள் கண்ணாமலாம் திட்டாம்பா, அடிக்க வந்துட்டாம்பான்னு எழுதும். அது கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகும் போய் சேர்றதுக்கு. 10 நாளுக்கு பிறகு அந்த கடிதம் கையில் கிடச்ச உடனே அவங்க அப்பா கையில் ஒரு மூட்டையை தூக்கின்னு வீட்டுக்கு வருவார். இது ரெண்டும் வாசலில் உட்காந்துன்னு கொஞ்சம் பேசின்னு இருக்கும். அந்த பொண்ணே கேட்க, என்னப்பா திடீர்னு வந்துட்டேன்னு கேட்கும். கழுத நீ தானே தபால் எழுதுன, வர சொல்லி இந்த மாதிரி இருந்தாலும் திட்டுறான் போனால் கை வாங்க வந்தான். ஆடா அது நடந்து எவ்வளோ நாளாகுதுப்பா, அதெல்லாம் சமாதானம் ஆகி அதுக்குள்ளே 2 சண்டை வந்து முடிஞ்ச ஆட போப்பா, அம்மாவுக்கு உனக்கு வராத சண்டையா, எவ்வளோ சமாதானம் ஆகிட்டுது சார். இப்போ அப்படி கிடையாது. சண்டை ஆரம்பித்தாலே அப்படி லைவில் போகுது. அங்கே செல்லு ஆன் பண்ணி வச்சுருது, அங்கெல்லாம் வந்து போகுது. அவன் பார்த்துவிட்டு நேராக அடியாளோட வரான். இல்லை இன்றைக்கி வாழ்க்கை எப்படி மாறி போச்சு சார். ரொம்ப வருத்தமாக இருக்குது இல்லைங்களா? நிறைய இடங்களில் சொல்கிறேன். அதனால தான் சொல்கிறது, நான் டாஸ்மாக் போகிறவனு கூட நம்ம மாற்றிப்படலாம். 2 நாளைக்கு கஷ்டப்பட்டு அறிவுரை சொன்னால் மாறிடுவான். இந்த சீரியல் பார்க்குறவங்கள மாற்றவே தாய்மார்கள் கோச்சிக்கப்படாது. ஏதோ பாவம் 4 ஒரு 5-6 பேர் வந்துருக்குறாங்க. உங்களை சொல்லலம்மா, நீங்கள் சமூக பணியில் வரீங்க, இந்த மீட்டிங்கில் வரீங்களா, அதுவே பெரிய விஷயம். எங்கள் வீட்டிலே சொல்கிறேன் நான். அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டு எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா எந்த சீரியலோ அதை பற்றி கவலை இல்லை, ஏதோ ஒரு கிராஃபிக்கில் பாம்பு ஓடுது. ஆமாம், எந்த அது பக்தி சீரியல், அந்த என்ன சமூக சீரியல், அதே ஒரு பாம்பு வரணும். அந்த பாம்பை பார்த்துட்டு அது எதுவும் பார்த்தீங்கன்னா ராத்திரி 11 மணிக்கு வீட்டுக்கு போனீங்கன்னா நாகினி மாதிரி உட்காந்துங்குது. அது சரிப்படுத்துறதுக்கு போகிறவனுக்கு சரியாகுது நேரம். அதனால் வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிற கரடு முரடைகள் நிறைய சார். இல்லை அந்த காலத்தெல்லாம் எங்கள் பாட்டிலாம் நினச்சா ஒரு 5 நிமிஷத்தில் ரசம் வச்சு கொடுக்கும். என்ன மனமாக இருக்கும் தெரியுமா? தெருவே மணக்கும். இல்லை தெருவே மணக்கும். இப்போ நான் பொண்ணை கேட்டேன் நான் அன்றைக்கி, அம்மா வெறும் சோறு தானே இருக்குது, எப்படா சாப்பிட்றது, கொஞ்சம் ரசம் வைடான்னு. வச்சிட்றம்பான்னு உள்ளே போனால் ஆளை காணோம். எங்கடானா கிச்சன்லேயும் ஆளை காணோம். கம்ப்யூட்டர் ரூமில் உட்காந்துங்குது. ரசம் அது கேட்குது. தக்காளி ரசமா, புளி ரசமா, பருப்பு ரசமா? இல்லை தக்காளி ரசம்னு அழுத்துறா. அது கேட்குது. 1 நாளைக்கா 2 நாளைக்கா 3 நாளைக்கா? இவன் 1 நாளைக்குன்னு அழுத்துறா. மறுபடியும் கேட்குது, ஒருத்தருக்கா 2 பேருக்கா 3 பேருக்கா? நீ ரசம் வச்சு கிழிஞ்சுது போ. மகா கஷ்டம் சார். இப்போ எல்லாம் டாக்டரை கருவி நம்பி தானே வாழறாரு. டாக்டரே கருவி நம்பி தானே சார் வாழறாரு. நீங்கள் டாக்டர் மருத்துவமனைக்கு போனால் கூட அங்கே ஒரு லெசன் இருக்குது சார். நீங்கள் கவனிங்க, அவசரப்படுறீங்க. நான் எத்தனாவது டோக்கன் தெரியுமா, அதெல்லாம் டோக்கனாவது அதை உட்காருங்க கொஞ்சம் நேரம். அங்கே இருக்கிற வர்ற பேஷண்ட்டை கவனிங்க. ஆளாளுக்கு எப்படி இருக்கிறான்னு பாருங்களேன். அதுலேயே நமக்கு நோய் பாதி போயிடும். நிஜமாக சொல்கிறேன். அவன் அடிக்கிற கமெண்ட்ஸில் நமக்கு போயிடும், நோய் பாதி போயிடும் சார். அவன் இன்னும் அழகாக பேசுவான் தெரியுமா? அன்றைக்கி ஒரு அம்மா வந்து சுகர், கடும் சுகர். அது டாக்டர் சொன்னார், அம்மா காலையில் ஒரு மாத்திரை, மத்தியானம் ஒரு மாத்திரை, சாத்திரிக்கு ஒரு மாத்திரை, சாவர வரைக்கும் போடணுமா? டாக்டர் பயந்துட்டார். இல்லைம்மா வாழற வரைக்கும் போட்டுத்தாரு. என்ன அருமையான வார்த்தை.
ரெண்டும் ஒன்று தான். அவர் சொல்கிறது ஒன்று தான், அந்த அம்மா சொல்கிறது ஒன்று தான். ஆனால் அதையே எப்படி என்ன அழகாக பவ்யமாக சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, வாழற வரைக்கும் போடுமா, அதான் பாசிட்டிவ். அதுதான் அந்த உடன்பாட்டு. நமக்கு அந்த வார்த்தைகள் எனக்கு நிறைய பலம் கொடுக்கும் சார். அது அதுவே போச்சு. இன்னைக்கு யாருக்கிட்ட எப்படி பேசுறது ஒரு மண்ணுன்னு தெரியல. அந்த நாளில் நாட்டுப்புற பாட்டெல்லாம் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. பக்கமாக இப்போ வாய்ப்பு இருந்தால் கூட பாருங்கள். என்ன லைஃப் வாழ்ந்தா நம்ம பெரியவங்கெல்லாம். சூப்பரான லைஃப் சார். அதெல்லாம் நான்லாம் ஒரு பாட்டை படித்தாலே அங்கே உள்ள பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். மனைவி சாதாரண படிப்பறிவு தான், கை நாட்டு பேர் வழி தான் அந்த குடும்பம். அவன் விவசாயத்துக்கு போயிடுவான். அந்த அம்மா தூளியில் போட்டு, அப்புறம் தூளினால என்னன்னு தெரியல இப்போ பிள்ளைகளுக்கு. இல்லை தாலாட்டுன்னு பேர். தாள்னா நாக்கு. நாக்கை அசைத்து பாடுவதனால் அதுக்கு தாலாட்டுன்னு பேர். தாலாட்டில் எத்தனை சரித்திரத்தை சொல்லி கொடுத்தான். இப்போ எல்லாமே காணாமல் போச்சு சார். அப்படி இந்த தூளியில் போட்டுட்டு அந்த அம்மா பாடுது. அத்தை அடித்தாலோ அரளிப்பூ செண்டாலே, மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூ செண்டாலே, ஆறடித்தார் சொல்லி எழு என்கண்ணே ஆறடித்தார் சொல்லி எழு. அதுக்கு என்ன தெரியும் 6 மாதத்து குழந்தைக்கு? அது என்னமோ சொல்கிற மாதிரி சொல்கிறது. இவ ஒரு நாடகமாக நடத்துவா. நம்மால் விவசாயி வெளியிலேருந்து வர்றான், வா பிள்ளை போய் மோர் எடுத்துட்டு வா, உள்ள அவளை அனுப்பிட்டு இவன் பாடுறான் அந்த பாட்டை வாசலில் வரும்போதே கேட்டுட்டு. அத்தை அடிக்கவில்லை, ஐவரலும் தீண்டவில்லை, தானே அழுவுறாண்டி ஒரு தம்பி துணை ஓணுமுன்னு. என்னம்மா அப்ளிகேஷன் போடுறான் ஐயா? நான் என்ன கேட்குறேன்? இதுதான் சார் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. இல்லை என்ன ஒரு அழகு. அந்த நாட்டுப்புற பாட்டு நீங்கள் படிக்க 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 தேனாக இருக்கும் சார். ரொம்ப அருமையாக இருக்கும் சார். நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே இழந்துட்டோம். இரவு பெய்த மழையிலே ஈர மண்ணிலே மண் வீடு கட்டி விளையாடிய பெண் குழந்தைகள் இந்த மண்ணில் தானே சார் வாழ்ந்தாங்க. ஆண் பிள்ளைகள்லாம் அதை உடச்சிட்டு போவான். அவ்வளோ ஆனந்தம் அவனுக்கு. இல்லை எவ்வளோ பெருமை இருந்தது. புல்லு விளையாடுவான். ஒரு கோவட்டு புல்லு, ஒரு சின்ன ஒரு புல்லை வெட்டிட்டு அதுலேருந்து ஒரு பெரிய கொம்பை வச்சு புல்லு விளையாட்டுன்னு பேர் அதுக்கு. இப்போ புழுவேல் விளையாடுறான். புல்லு விளையாடும் போது கொஞ்சம் ஒரு ஆரோக்கியம் இருந்தது. இப்போ ஆயுள முடியுது. இல்லை ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேங்க. நிறைய இருந்ததுங்க. நிறைய இயற்கையோடு இருந்தான் ஒரு காலகட்டத்தில். இன்றைக்கி எல்லாமே செயற்கையில் நோக்கி நம்ம பயணம் படும்போது பல சிக்கல்கள் நிறைய இருக்குது. அதனால் வாழ்க்கையில் நம்ம இந்த கருவிகளுக்கு கூட கொஞ்சம் ஓரமாக வச்சுடுவோம். கருவிகளை கூட கொஞ்சம் கருவிகள் மயக்கம் இன்றைக்கி அதிகமாக இருக்குது சார். அப் டு டேட் இன்றைக்கி எத்தனை வருது, அட்வான்ஸாக என்ன வருது. இந்தியாவில் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 75 கோடி மக்கள் இந்த செல்ஃபோனை பயன்படுத்துகிறாங்கன்னு ஒரு சர்வே சொல்லுது. உலகத்தில் வேறு எங்கேயும் அதிகமாக பயன்படுத்தலையா சார்? நம்ம தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். அதிகமாக பயன்படுத்துகிற போது சிந்தனை வளங்கள் குறைஞ்சி போகுது. அப்போல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி எங்கெங்கேயோ தேங்கி கிடந்தது. இன்றைக்கி அதெல்லாம் இல்லைங்க. அதனால் வாழ்க்கையில் நம்ம மகிழ்ச்சியை மீண்டும் கொண்டாடினா ஒருத்தரும் முகத்தை ஒருத்தரும் பார்த்து ஒரு ஈகோவை முதல்ல நம்ம தவிர்த்துட்டாலே வாழ்க்கை ரொம்ப சுகமான பயணமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே போயிட்டு சம்சாரத்துக்கிட்ட நிறைய பேர் போட்டி போடுவோம். நான் யார் தெரியுமான்னு. அந்த மாதிரி சொல்லுவோம், நீ யாருன்னு எனக்கு இப்போ அதை தெரியணும். என்னைக்கு தாலி கட்டி அன்னையிலேருந்து தெரியும். உட்காரு, பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த கூட உட்காரியா நீனும். நீங்கள் நாம் நினைக்கிற வெளியில் சல்யூட்லாம் அட்டிக்கிறேன்னு வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள் அந்த ஆள் கதியை. இல்லை மகா கஷ்டப்படுவான். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேங்க, நிறைய தர்மங்களே மாறி போச்சே. ஒரு காலத்தில் தர்மத்தை பற்றி சொல்லி கொடுத்து தர்மம் உபதேசித்த நாடுகளில் முதல் நாடு நம்ம இந்தியா தான். ராமாயண மகாபாரதம் மாதிரி சார். உலகத்தில் பைபிள் பெரிய நூல் இல்லை சார். பகவத்கீதை கூட, அதாவது பகவத்கீதையை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மகாபாரதம் தான் உலகத்தில் மிகப்பெரிய காவியம். உலகத்தின் மிகப்பெரிய காவியம் ஒன்று உண்டென்றால் அது மகாபாரதம் தான். அதுக்கு அடுத்தது தான் மற்ற நூல்கள் எல்லாமே அதுக்கு பிறகு தான் வரக்கூடியது. அவ்வளோ பெரிய நீதி நூல்களை நம்ம பெற்ற மண் இந்த மண். இன்னைக்கு என்ன ஆச்சு? அவ்வளவும் தலைகிழகுது. உண்மைங்களே இல்லைங்களா? 10 சதுரத்தை முடிச்சு ரோட்டை தாண்டி காஞ்சிபுரம் போகிற ரோட்டில் ஒருத்தன் வீட்டை கட்டிட்டு சுற்றி வரான். என்னடா அண்ணன் உணர்ச்சி வசப்பட்டு கட்டிட்டேன், இடம் தான் எவன் தெரியலன்னா. இப்போ இவனை நாம் என்ன பண்ண முடியும்? இல்லை அந்த காலத்தில் திண்ணை வச்சு கட்டினான் சார். வலது பக்கம் ஒரு திண்ணை, இடது பக்கம் ஒரு திண்ணை கிராமத்தில். அதுக்கு பிறகு தான் மெயின் டோர் இருக்கும். மெயின் டோருக்குள்ளே தான் அவன் இருப்பான். திண்ணை ரெண்டும் காலியாக இருக்கும். ஏன்? அந்நியர் அயலூர்லேருந்து யாராவது வந்தால் அவன் தங்கிறதுக்கு யாரையா வாய்ப்பு கொடுப்பான் என்று மனித நேயத்தை மையப்படுத்தி இது 2 திண்ணை வச்சான். இப்போ யாராவது வைக்கிறோம் நாம? இதை ஒரு கூட்டத்தில் ஒரு சொல்லிவிட்டு தான் அதால் ஒரு திண்ணை வைப்போம், புலவர் பேச்சை கேட்டுன்னு வச்சுவிட்டு 11ஆவது நாள் அனர்த்தமான சண்டை நடக்குது கோர்ட்டில். என்னடாண்ணா 10 நாள் அவன் தங்கினவன் தாசில்தார்கிட்ட பட்டம் வாங்கிட்டுக்கிறான். நாளுக்கு 4 என் இடம்னு வாங்கிட்டுக்கிறான்.
இந்த ஆள் பேச்சை கேட்டு நான் படுற பாடு எனக்கு தான். அன்னையிலேருந்து அது சொல்கிறதே கிடையாது. இல்லை, இன்றைக்கி இருக்கிற காலம் அப்படி இருக்குது. ஏன்னா சில நேரங்களில் நம்ம அப்படி தான் வம்புக்கு போயிடுது. அது மாதிரி தான் சொன்னேன், கணவன் மனைவி ஒருத்தர் பாராட்டிங்கயான்னு. அதில் ஒருத்தர் கேட்டுட்டு கட்சியில் கூட்டம்லாம் முடிஞ்சு வந்து நிஜமந்தான் புலவரை பாராட்டணும். நான் இது வரைக்கும் என் சம்சாரத்தை பாராட்டினதே கிடையாது. ஏன்னா நான் எதையுமே சந்தோஷமாக எடுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அவனுக்கு இந்த கூட்டத்திலேயே. ஒன்றும் இல்லைடா, என்னையே உதாரணமாக சொன்னேன். நான் ஒரு நாள் ஸ்கூட்டரில் வந்து வாசலில் நிற்கிறேன். என் வீட்டம்மாவை கூப்பிட்டம்மா டிஃபன் ரெடியாக இருக்குதா, பாரதி வித்யாபவனில் பேச போகிறேன்னு. ஐயோ ஒன்றுமே பண்ணலையேன்னா. சரி நான் வழியிலேயே சரவணபவனில் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன்னா. ப்ளீஸ் வந்து உள்ளே உக்காரியா, 10 மினிட்ஸ் சரியா. அதுக்கு போய் பதறேன்னா. ஏதோ பண்ண போகிறாளாங்க, இது ரவையை போட்டு உப்புமா பண்ண 10 நிமிஷம் ட்ரிம்மாக ட்ரெஸ் பண்ணிக்கின்னு நானும் ஹோட்டல் சாப்பிட்டு ரொம்ப நாளாக வா போகலான்னா. இதை நான் பெருமையாக எடுத்துக்கணுன்டான்னு இந்த மேட்டர்லாம் சொல்லிட்டேன்னா அவன் என்ன பண்ணியிருக்கிறான், இதே மாதிரி நாமளும் பாராட்டணும் வீட்டில், எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, அது ஒரு நல்லதாக தான் தெரியுதுன்னு அவன் போய் சோபாவில் உட்காந்துக்கிறான். அந்த வீட்டு மறுநாள் இந்த வேலைக்காரமாக பெருக்கின்னு வந்துக்குது. அதையே ஊற்று பார்த்துட்டுக்கிறான். அவன் சம்சாரத்துக்கு கோபம் வந்து போய் என்னையா அப்படி ஒரு பார்வை பார்க்குறேன். அடே பைத்தியக்காரி, நேற்று அந்த ஆள் போய் கூட்டத்தில் கூட கேட்டேன் பாராட்டுன்னு சொன்னார். அந்த கலரில் நீ புடவை கட்டி நீ வந்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் யோசனை பண்ணிங்கிறேன். உண்மை தெரியாமல் பேசுறியான்னா அந்த அம்மா பத்திரகாளியாக மாறிட்டுது. ஏன் நல்லது தானே நல்லதா சொன்னேன். 3 வருஷமாக கட்டியிருந்து நேத்தாண்டா அந்த புடவை அந்த பொம்பளை கொடுத்தேன். ஒரு நாள் கூடமா உங்களில் நான் படலைன்னா. இவ்வளோ சிக்கல் இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. அவன் அங்கேருந்து வந்தான், என்கிட்ட வந்தான். சண்டாளப்பாய் பேச்சை கேட்டுன்னு நான் போய் பாராட்ட போய் இந்த மாதிரி ஆகி போச்சு. அப்புறம் நான் அவனை சமாதானப்படுத்தினேன். அது விடுப்பா, உன் மேலே ஒன்றும் தப்பு இல்லை, புடவையிலையா இருக்குது அழகு, அது கட்டுற ஆளை பொறுத்தாங்குது, அதனால் நீ அதுக்காக வருத்தப்படாது விடுப்பா அப்படின்னு. எந்த சூழ்நிலையையும் ஒரு மகிழ்ச்சி களமாக மாற்றுகிற சக்தி ஒவ்வொரு மனிதனுடைய மனோபலத்தை பொறுத்து இருக்கிறது. நான்லாம் கடந்த ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக 30 ஆண்டு காலமாக மேடை உலகத்தை பார்த்துட்டு வர்றேன். பேராசிரியர் கண சிற்சபேசன் ஐயா அவர்களோடும், தமிழறிஞர் திருக்குறளார் முனுசாமி அவர்கள் ஐயா அவர்களோடும், தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களோடும், குறிப்பாக குறைந்தபட்சம் ஒரு 10 ஆண்டுகளாக அவர்களோடு நான் பயணம் பண்ணியிருப்பேன். அந்த அளவுக்கு என்னை வழிநடத்தியவர்கள், பெருமைக்குரியவர்கள். அவர்களிடத்திலிருந்து நிறைய பாடங்களை நான் கற்றவன். சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முந்தி பாண்டிச்சேரி கூட போயிருந்தபோது ஒரு மேடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அங்கே வச்ச மானிட்டரில் ஒன்று வேலை செய்யலை. இந்த மைக் செட்டுக்கார்ட்ட சொன்னேன், தம்பி இந்த மானிட்டர் சரியாக வேலை செய்யலைன்னு. மானிட்டர் நல்ல பிராண்டு தானே, அது கூடமா வேலை செய்யலைன்னா. நான் சொன்ன மானிட்டர் வேறு, அவன் சொல்கிற மானிட்டர் வேறுன்றது எனக்கு அப்புறம் தான் தெரியும். அது பாண்டிச்சேரியில் அது ஒரு பிராண்டுன்றது அப்புறம் தான் தெரியும் எனக்கு. இல்லைங்களா? சிலதெல்லாம் நமக்கு புரியாது இல்லை. அதில் எப்பயுமே வாழ்க்கையில் எதையுமே நம்ம எளிமையாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரசனை, உண்மையிலேயே மகிழ்ச்சி என்பது வெளியில் கிடையாது, பார்க்கிற பொருளில் கிடையாது, பார்க்கிற அழகில் கிடையாது, எடுத்துக்கிற மனோபாவத்தை பொறுத்தது தான் அது மகிழ்ச்சி இருக்கிறது. ஒரு பூவை பார்க்குற ஒரு கலைஞன் கூட அழகாக இருக்கிறதே என்று சொன்னால் அவன் கலைஞன் என்று சொல்லலாம். அந்த பூவை கொண்டு போய் சாமி படத்தில் வைத்தால் அழகாக இருக்குமே நினைச்சான்னா அவனை பக்தன்னு சொல்லலாம். இந்த பூவிலேயே கடவுள் சிரிக்கிறானே என்று நினைத்தால் அவனை ஞானியாக பார்க்கலாம். என்றால் பூ ஒன்றுதான், பார்க்கிற மனிதனுடைய பார்வை மனோபாவம் தான் மாறுபட்டும் வேறுபட்டும் கிடைக்கிறது. என்றால் இந்த பிரபஞ்சம் கூட அப்படித்தான். அதை மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்கிற மனோபாவம் உண்டு, துன்பமாக பார்க்கிற மனோபாவமும் உண்டு. அதனால் நான் கூட 36 ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தவன். மேதக அப்துல் கலாம் ஐயா அவர்களோடு 2 நாட்கள் 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி ஐயா அவர்களோடு ராஷ்டிரபதி பவனில் இருந்தவன். உண்மையிலேயே அவரை போல ஒரு வியப்புக்குரிய இன்னொரு இந்திய தேசத்தின் இன்னொரு மகாத்மா என்றே அவரை சொல்லலாம். அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் ஏராளம் ஏராளம். அது மாதிரி ஒரு மனிதரில் புனிதரை பார்க்க முடியாது. அந்த மாமனிதரோடு 2 நாட்கள் அங்கே ராஷ்டிரபதி பவனில் தங்கியிருந்தது என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நாட்கள். அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் எப்படி வாழ்க்கையில் அணுகணும்னு சொல்லி கொடுத்தவர். அதாவது அரசியலாக இருந்தாலும் சரி, இது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, இல்லறத்தானாக இருந்தாலும் சரி, துறவரத்தாராக இருந்தாலும் சரி, வாழ்க்கை எப்படி அணுகுமுறையில் தான் அந்த வாழ்க்கையின் வெற்றியே இருக்கிறது.
ஏன்னா இதை ஒரு காலகட்டத்தில் நம்முடைய கிராமங்களில் சொல்லி கொடுத்தாங்க, வீடுகளில் அம்மா அப்பா சொல்லி கொடுத்த ஒரு வாழ்க்கை முறை இருந்தது. இப்போ அப்படி இல்லை. எதையாவது நம்ம ஒன்று சொன்னால் கூட பையன் அந்த சிலபஸில் இல்லைங்கிறான். ஏன்னா அவனுக்கு வந்து இப்போ மார்க்கை நோக்கிய பயணத்தில் இருக்கிறான். மதிப்பை நோக்கிய பயணத்தில் நாம் இன்னும் அவனை திசை மாற்றவில்லை. வருத்தத்தோடு சொல்கிறேன். நான் டெக்ஸ்ட் புக் ஆத்தராக இருந்தவன். தமிழ் 7ஆம் வகுப்பு தமிழ், 8ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தை சென்ற 5 ஆண்டுகளுக்கு முந்தைய நான் தான் தயார் பண்ணது. கடுமையான போராட்டத்தில் அந்த புத்தகத்தை உருவாக்கி தந்தேன். ஏன்னா இன்றைக்கி அவனுக்கு தேவையில்லாத செய்திகளை நம்ம போட்டு அவனை திணிக்கிறோம். 1ஆம் பானிபட்டு யுத்தத்தை பற்றி அவனுக்கு என்னத்துக்கு கவலை? அது என்றைக்கும் முடிஞ்சு போன ஒன்று. 2ஆம் உலகப் போர் ஏன் நடந்து அதை பற்றி அவனுக்கு என்ன கவலை? தேவையில்லாததை போட்டு அவனுக்கு திணிக்கிறோம். இப்போது சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரஷ்யாவுக்கு போயிருந்த காலத்தில் 5ஆம் வகுப்பு படிக்கிற பையனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஒரு ஆப்பிள் 1 ரூபாய்க்கு வாங்கி அதே ஆப்பிளை 2 ரூபாய்க்கு விற்றா என்ன கிடைக்கும்னா 6 மாதம் ஜெயில் கிடைக்கும்னா. மிரண்டு போனார். என்னப்பா சொல்கிறேன்னார். அதிக லாபத்துக்கு விற்றா எங்களுக்கு ஜெயில் தண்டனை தான் கிடைக்கும். இந்த நாட்டு சட்டம். நான் 5ஆம் கிளாஸ் படிக்கிற போதே அந்த நாட்டினுடைய சட்டத்தை அறிந்து வைத்திருக்கிறான் என்றால் பிற்காலத்தில் அந்த நாட்டு பற்றோடு எப்படி இருப்பான்? இன்றைக்கி நம்ம ஊரில் அப்படி இருக்குங்களா? 1 லிட்டர் பாலில் 1/2 லிட்டர் தண்ணி கலந்தால் எவ்வளோன்னு நம்மளே கணக்கு கேட்குறோம். அவன் எதை கற்றுக்கிறான்? இன்னும் சொல்ல போனால் 7 8 போகமாடா, போகவே போகாது. பக்கத்தில் ஒன்று கடை வாங்கு. 12th வரைக்கும் இதை தான் சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கு பிறகு அவனாக தற்பூர்த்தி ஆன பிற்பாடு கடை வாங்கிடுறான். ஏன்டா கொடுக்கலன்னா ஒரு நாளாவது வாங்கினதை திருப்பி கொடுக்குற மாதிரி நீ கணக்கு சொல்லி கொடுத்தியான்னு கேட்குறான். இப்போ அவன் கேட்குறதுல நியாயம்தானுங்களே, நியாயம்தானே கேட்குறான். அதனால் நம்முடைய பார்வை மனோபாவங்கள் மாறுபட்டு இருக்கிறது. அதை நாம் என்ன பண்ணணும், ஒரு காலகட்டத்தில் வீட்டில் சொல்லி கொடுத்தாங்க. அம்மா அப்பா எப்படி லைஃப்பில் எப்படி இருக்கணும்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நான்லாம் தன்னுடைய தாயை, பெற்ற தாயை மறக்க முடியாது. ஏன்னா முதல் ஆசிரியை அவள் தான். பிரபஞ்சத்தினுடைய முதல் ஆசிரியை. மாபெரும் சக்தி என்று சொன்னால் ஒவ்வொரு சக்தியினுடைய வடிவமாக இருப்பது தான் பெண்மை. அதில் தாய்மை என்பது தான் மிகப்பெரிய வலிமை உடையது. என்னாலாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆஃப்ட் ஹவுசர் போட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு சுற்றுவேன். எங்கள் அப்பா விவசாயி வெளியிலேருந்து வர்றாருன்னா அப்பான்னு ஓடும்போதே பின்னாடி ரிவர்ஸில் பிடிச்சி இழுப்பாங்க. என்னடா பார்க்காத அப்பனை பார்த்துட்டு அப்படி போய் உக்காரு, அந்த ஆளே கடுப்பில் வரான், நீ போய் உக்காரு அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவை கூப்பிட்டு ஸ்டூலில் உட்கார வச்சு ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்து அது 10 நிமிஷம் பிறகு ஒரு காப்பியை கொடுத்து விசிறி எடுத்து அந்த விசிறி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பிறகு போடா இப்போ அவர் 6ல் வந்துடுத்தாரு. வரும்போதே சொல்லுவாங்க அதுவே 5ல் வருது, ஏன்டா கிட்ட போகிறேன்னுவாங்க. அப்புறம் 6ல் வந்துடுதுன்னுவாங்க. 1 மாதம் இதை கேட்டுக்கிட்டு ஒரு நாள் கேட்டீங்கன்னா நம்ம வரும்போது 5ன்ற அப்புறம் 6ன்ற 1/2 மணி நேரம் பொறுத்துன உள்ள இல்லைடா. மனுஷனுக்கு 6 அறிவு. அந்த ஆள் வெளியில் போனாலே ஒன்று குறைஞ்சி தான் வீட்டுக்கு வருவான். அப்போ போய் நீ அப்பான்னாக்கா அந்த ஆள் குதறிடுவான், இருக்கிற கோபத்தில் ஓ மேலே காட்டிடுவான். அதனால் 6க்கு வர்றதுக்கு தாண்டா நான் தண்ணியை கொடுத்து காப்பியை கொடுத்து ஸ்டடி பண்ணி அதை ஒரு ஆளாக தயார் பண்ணி 6க்கு கொண்டாந்த பிறகு நீ போய் அப்பான்னா என்னடான்னு கேட்பாரு. இந்த தேவ ரகசியம் அந்த தெய்வத்தை விட வேற உலகத்தில் யாருக்குமே தெரியாதியா. இதெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன். அந்த தாயினுடைய மனோபாவம் கட்டின மனைவிக்கு தெரிஞ்ச சண்டையே வராது சார். உள்ளே நுழையும் போதே வந்துட்டியா அப்படின்னாலே அவனுக்கு கோபம் வந்துடும் இல்லைங்களா. இன்றைக்கி நமக்கு அந்த வாழ்வியல் நெறிமுறைகளே போச்சுங்க. தாத்தாவும் பாட்டியும் கதை சொன்ன மண்ணுங்க அந்த மண் இல்லைங்களா. கதை சொல்லி நெறிப்படுத்தினாங்க சார். நான்லாம் நிறைய கதை கேட்டிருக்கிறேன். இப்போ யார் கதை சொல்கிறாங்க? அவங்கவுங்க கதையே பெருங்கதையாக இருக்குது இல்லை. அன்றைக்கி கூட ஒரு பையன் கேட்குறான் அம்மாவை. நான் ஏற்கனவே ஊடகத்தில் சொல்லியிருந்தால் நினைவுபடுத்துகிறேன். அம்மா கிட்ட கதை கேட்குறான். நான் வாழ்ந்த கதையை சொல்லுவேன், வளர்ந்த கதையை சொல்லுவேன். 2 கதையும் எனக்கு தெரியும். எத்தனை தடவை கேட்குறதுன்னு அவன் இல்லைடா இன்னொரு தடவை கேளு, மனசில் நல்லா பதியும். அதெல்லாம் ஏற்கனவே நிறையா பதிஞ்சு போச்சு, நான் வேணால் உனக்கு திருப்பி சொல்கிறேன், புது கதையை சொல்லுமாண்ணா. இல்லை உங்கள் அப்பா லேட்டாக வருவார், நீயும் முடிச்சுன்னு நானும் முடிச்சுன்னு இருப்போம், புது கதையாக விடுவார் அந்த ஆள். ஏன் லேட்டுன்னு கேட்டாலே போதும், கதை ஆரம்பம் ஆகிடும்டா. அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி லைஃபினுடைய போக்கு. யாரையும் எதையும் கேட்க முடியலைங்க. எல்லா இடங்களிலும் நமக்கு சிக்கல் அதிகமாக இருக்கிறது. அந்த சிக்கலை கூட நம்ம பார்த்து கண்டுக்காமல் போகக்கூடிய ஒரு காலம். அன்றைக்கி ஒரு ஆஃபீஸில் ஒருத்தன் உள்ளே போகிறான். அங்கே லஞ்சம் கொடுப்பதும் இல்லை, லஞ்சம் வாங்குவது இல்லைன்னு எழுதி வச்சுருந்தான். உள்ளே போனவன் வைத்தேஸ்வரோட கீழே ஒரு வரி எழுதினான், வதந்திகளை நம்பாதீர்கள்னு எழுதி போட்டான். இல்லை அந்த பாதிப்பு அவனுக்கு தான் தெரியும். இல்லை இவன் பாட்டு இவன் இஷ்டத்துக்கு ஏக வசனத்தை எழுதுனான்னா இல்லைங்களா. உலகம் அப்படி இருக்குதுங்க. நமக்கு இப்போ நம்ம எந்த இதுவும் நம்ம என்ன நம்ம மனசாட்சியோடு கேட்குறோங்க. சம்பாதிக்கிறதுக்குரிய கல்வியை கற்றுக் கொடுக்குறோமே தவிர அவன் வாழ்வதற்குரிய கல்வியை நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறோமா? இன்றைய காலகட்டத்தில் இல்லை சார். தயவு செஞ்சு அவன் அம்மாவை நேசிக்கல, அப்பாவை நேசிக்கல, தாத்தாவை நேசிக்கல, அம்மாவை அப்பாவை நேசிக்காத போது அப்புறம் தாத்தா பாட்டி எங்கே நேசிக்க போகிறான்?
இல்லைங்களா? யூஸ் அண்ட் த்ரோ காலத்தில் அவன் இருக்கிறான். நம்ம தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ வாழ்க்கை நெறிமுறைகள் அந்த காலத்தில் நான்லாம் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தோம் சார். எல்லாமே நேச்சராக இருக்கும், எல்லாமே ரொம்ப இயற்கையாக இருக்கும் சார். ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. மாதிரி ஒரு சினிமா கொட்டாயில் ஒரு படம் வருது, அதை கூட போஸ்டர் ஒட்டி எடுத்து போகிறான் ஒருத்தன், பின்னாடி மேலே தட்டின்னு வரான். கணவனே கண் கண்ட தெய்வம் இன்றோடு கடைசின்னா. என்ன அருமையான அறிக்கை பார்த்தீங்களா? வாழ்க்கையின் தத்துவத்தையே சொல்லிட்டான் சார் அவன். நானே கேட்டேன், நாளைக்குடா அது வேற படம் வருதுன்ட்டான். பாடத்து மூலம் படத்தின் மூலமாக பாடத்தையே செஞ்சுட்டான் நமக்கு. என்ன அருமையானது சார். உண்மையிலே சொல்கிறேங்க, பேர் வைக்கிறது கூட சார் ஒரு காலகட்டத்தில் உண்மையில் நடந்தது சொல்கிறேங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படத்தை நடிச்சிட்டாரு. என்ன பேருன்னு கேட்டார் தயாரிப்பாளரை. நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொன்னார். அவருக்கு அன்றைக்கி பூரா தூக்கம் வரல சார். மனசே சரியில்லை, தூக்கமே வரல. காலையில் வந்து தயாரிப்பாளரை கேட்டார். இப்போது ஒருத்தன் படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வரான்னு வச்சுங்க, செகண்ட் ஷோ படம் பார்க்க ஒருத்தன் போகிறான். என்ன படம் பார்த்தப்பான்னு கேட்பான். நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்லுவான். சொல்லுவானா சொல்ல மாட்டானா? இந்த சென்டிமெண்ட்டாக இதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கன்னா, இப்போ என்ன செய்யலான்னா நல்லவன் வாழ்வான்னு மாற்றுங்க. என்ன படம் பார்த்த? நல்லவன் வாழ்வான்னா அவனுக்கு ஒரு பாசிட்டிவ் எண்ணம் உருவாவதற்குரிய வாய்ப்பு கிடைக்குதுன்னா தலைப்பை மாற்றுங்கன்னார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்புறம் மாற்றினாங்க. ஏன்னா வார்த்தைகளே ஒரு வாழ்க்கையின் சரித்திரம் இருக்கிறதுன்னு ஒரு காலகட்டத்தில் அதற்காக தேடி அலைஞ்சு பெரியவங்க நமக்கு நெறிப்படுத்தினாங்க. இப்போ நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு யார் இருக்காங்க? யாருமே இல்லை சார். நெறிப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை. அதனால தான் பல சிக்கல்கள் வருவதற்கு கூட அது ஒரு பெரிய காரணமாக இருக்குது. எல்லா இடங்களிலுமே, எல்லா இடத்துலையுமே அப்படி இருக்கு சார். இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன் நானெல்லாம் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டோம் சார். பசுமையான நினைவுகள் அது. பேசுறது எப்படின்றதுக்காக அது தெரிஞ்சாலே போதுங்க. மனிதனுக்கு தானே பேசுறதுக்கு கலையை கொடுத்துருக்காங்க கடவுள். ₹1,00,000 போட்டு நாய் வாங்கினா கூட பேசுமா? அது பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்காக எவ்வளோ பேர் கொஞ்சம் அன்றைக்கி போனால் அண்ணா நகரில் ஒரு நண்பரை பார்க்கலான்னு போனேன். ஒரு நல்ல மனிதர் மடியில் நாயை உட்கார வச்சுன்னு என் ஜிம்மி, என் பட்டு, என் செல்லம் ஆத்தரன்றார். ஏதோ ஒரு உடம்பு செல்ல பொழுது டானிக்கு ஊற்றுறது. அது வாயே திறக்கலை. அந்த ஆள் டென்ஷன் ஆகி தூக்கி போட்டு உடச்சிட்டான். அப்போ அது இறங்கி போய் எப்படி சாப்பிட்ணுமோ அப்படி சாப்பிட்டு போட்டுது. ஏன்னா நான் என்ன கேட்குறேன், நீ இயற்கையான ஒரு குணத்தை மாற்ற முடியுமா? அது என்ன சொன்னால் கேட்குமா? அது இப்படி தான் செய்யணும்னா அதுக்கு என்ன இயல்பா அது அதுபடி போகணும். முதல்ல அது திறந்து ஊற்றிருந்தான்னா அது பாட்டு நான் சாப்பிட்டு போயிருக்கு. அதுக்கு ஒரு போராட்டத்தை வச்சு இல்லை, தலைகீழ் விகிதங்கள் இயற்கையானது மனிதனுக்கு கொடுத்துருக்கிற கொடை சார். தயவுசெய்து சொல்கிறேன், உண்மையிலே சொல்கிறேன். இயற்கையான கொடை தெரியுமா? நமக்கு மிகப்பெரிய கிடைத்தற்கரிய மிகப்பெரிய கோடி கொடுத்தாலும் கிடைக்காத செல்வம் சிரித்து மகிழ்வது மட்டும்தான் மனிதனுடைய மிகப்பெரிய சொத்து. அதே நம்ம வீட்டில் இப்பெல்லாம் காணாமல் போச்சு. குழந்தைங்க சிரிச்சா கூட அம்மா கத்துது, அங்கே என்ன சிரிப்பு வாழுதுன்னு. வாழறது தான் மனுஷன் சிரிக்கிறதே. அதனால தான் சொன்னேன், பஸ்ஸில் பயணம் பண்ணாலும் சரி, ட்ரெயினில் பயணம் பண்ணாலும், எங்கே போனாலும் சரி, கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகுமே. அங்கே கூட நம்ம எல்லா ஆளுமே சீரியஸாக உட்காந்துங்கிறோம். யாரையும் பேசுகிறதே கிடையாது. அப்படியே முறைச்சி பார்த்துனே வர்றது. நான் ஒருத்தர் ஒன்றும் இல்லை. ஒரு ட்ரெயினில் ஏறி உக்காந்து என்னமோ ஒரு வார்த்தை கேட்டேன். எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன். இவ்வளோதான் கேட்டேன். நான் எங்கே போனால் உனக்கு நான் என்ன இப்படியே உனக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குதுன்னு எக்மோர் வரைக்கும் பேச வந்தான் சார். நான் கேட்டது ஒரு சின்ன கேள்வி தான், எங்கப்பா போகிறேன்னு கேட்டேன். இது தப்பா இல்லை? ஒரு வேடிக்கையான உலகமாக இருக்குது சார். அதுக்காக தான் சொல்கிறேன். நான்லாம் 36 ஆண்டுகள் ஆசிரியர் சொன்னேன் இல்லையா? நான் எவ்வளவோ அனுபவங்கள், நான் ஒரு 6-7 புத்தகம் எழுதினேன் அப்போ அந்த காலத்தில். ரொம்ப அனுபவங்கள் நிறையா சார். ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் மகிழ்ச்சியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். வேலை செய்கிற இடமும் சந்தோஷமாக இருக்கும், வீட்டில் வந்து சந்தோஷமாக, 2 இடத்துலையும் சந்தோஷமாக இருக்கணும். அதனுடைய ரகசியங்களை பிறகு சொல்கிறேன். 2 இடமும் நம்ம பேலன்ஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும். இன்னொன்றுங்க, வெளியில் இருக்கிற டென்ஷனை கொண்டு போய் வீட்டில் காட்டக்கூடாது, வீட்டில் இருக்கிற டென்ஷனை கொண்டு போய் வெளியில் காட்டக்கூடாது. அதை தான் அங்கங்கே வச்சிடணும். அதுக்கு தான் வாசப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன்னா அதை அதோடு வச்சுக்கணும், கதவை சாத்திடணும். அதுக்கு பிறகு இங்கே வரணும். நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? என் ஃப்ரெண்டுங்கிட்டே நிறைய பேருங்க. ஒரு ஆள் மேரேஜ் டே சார், அன்றைக்கி கல்யாண நாளுக்கு என்னை கூப்பிட்றான், கெஞ்சுறான், இன்றைக்கி வந்து சாப்பிட்டே தீரணும்னு. அப்போ எங்கள் வீட்டில் எல்லாம் நான் அன்மேரிட். நான் உண்மையாக அன்மேரிடே டோக்கன் எடுத்தேன். சங்கர் கபையில் சாப்பிட்றதுக்கு மத்தியானம் டோக்கன் எடுத்து வந்து எங்கள் வாட்ச்மேன் கிட்ட கொடுத்து சாப்பாடு எடுத்துனோடான்னு ஏற்பாடு பண்ணி அனுப்புகிறேன். என் கையை பிடிச்சிக்கினார். அதெல்லாம் வேணாம்பா, அந்த டோக்கன்லாம் கொடு, நான் ஐயாவை கூட்டி போகிறேன், சாரை கூட்டி போகிறேன் வீட்டுக்கு. என்னப்பா இவ்வளோ தொந்தரவு பண்ணுறேன்? இல்லை, எனக்கு கல்யாண நாள், ஒரு ஏழைக்கு சோறு போகிறத பிரார்த்தனை சார். சத்தியமாக நடந்தது சார்.
எனக்கு ஒரு சந்தோஷம், ஏழைன்னு சொன்னானே பிச்சைக்காரன் சொல்லாத. அதில் ஒரு பெரிய கிரேட் இல்லையா அந்த வார்த்தையில்? இது மோசமான வார்த்தை, அது அதை விட கொஞ்சம் தாண்டனது ஒரு நல்ல வார்த்தை நினச்சி மனசில் அப்புறம் போய் சாப்பிட்டு வந்தேன்னு அது வேறு விஷயம். ஏன்னா சில அறியாமையினால் வரக்கூடியது சார், அறியாமையினால் வரக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸை என்னமா வேடிக்கை காமெடி பண்ணுவோம் தெரியுமா எங்களுக்கு. சார் ஒரு பையன் ரெகுலராக வரமாட்டான் சார், நான் ஹெட் மாஸ்டர் கிட்ட சொன்னேன், பர்சென்ட்டாக இருக்கிறேன் சார். அவர் சொன்னார் 10 நாள் அவன் வரலன்னா பேர் எடுத்துருன்னார். இதை யாரோ போய் சொல்லிட்டுக்கிறான் சார் அவங்ககிட்ட. 9 நாள் வரமாட்டான், 10ஆவது நாள் வந்துடுவான் சார். வருஷம் பூரா அப்படிதான் சார் வந்தான், அவனை எடுக்கவே முடியல என்னால், பேரே எடுக்க முடியல சார். அவனை கடைசி வரைக்கும் போனான், யாரோ போய் இவனுக்கு மேட்டர் விஷயத்தை விலைக்கு சொல்லிட்டான். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதாவது அவன் எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கான் பாருங்க. அதனால் வாழ்க்கையில் நிறைய ரொம்ப நிறைய சார், நான் 4வது நூல்களை கூட அது கூட குறிப்பிட்டிருக்கிறேன். சில இடத்துல அது கற்பனையாக இருக்கிறதா நினைக்கிறீங்க, உண்மையான சம்பவங்கள் நிறையா இருக்குது, நிறைய விஷயங்கள். அவன் ஆன்சர் எழுதுறதெல்லாம் நான் அனுபவித்து படிச்சிருக்கிறேன். இன்னும் கூட இங்கே தயவு செஞ்சு வாசிக்கிறதுல உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டால் உண்மை தெரிவதற்கு வாய்ப்பு கிடைக்காது. நம்ம படிக்கிறோமே, இலக்கியங்கள் படிக்கிறோமே, எதுக்காக படிக்கிறோம்? மனசை நிறைவுபடுறதுக்கு மட்டும் இல்லை, வாழ்வியலுடைய உண்மைகளை தெரிந்து கொண்டு வா அவனை என்று சொல்வதற்கு பதிலாக பாண்டியன் என்ன பண்ணிட்டான்? கொன்றுவான்னு அதே நாக்கால பிறழ்ந்து சொன்னான். காரணம் என்ன? உணர்ச்சி வசப்பட்டான். கொண்டு வா அப்படின்றதுக்கு கொன்றுவா என்பதற்கு எவ்வளோ வேறுபாடு இருக்குது. கொண்டுவான்னா அவன் உயிரோடு வந்திருப்பான், கொன்றுவான்னா முடிஞ்சு போச்சு கதை. அப்போ அவன் தவறழிப்பதற்கு, அவன் பிறழ்வதற்கு காரணம் அவன் உணர்ச்சி வசப்பட்டது தான். உணர்ச்சி வசப்படக்கூடாது வாழ்க்கையில். ஏன்னா நான்லாம் நிறைய பிள்ளைகளை சந்தித்தவன், நான் அவனுக்கு தான் வழிகாட்டணும்னு ஆசைப்பட்டவன். நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கெல்லாம் இன்ஸ்பெக்ஷனுக்கு போவேன், நிறைய போவேன் சார். நான்லாம் நிறைய இன்ஸ்பெக்ஷன்லாம் போகும்போது அதில் நிறைய அனுபவங்கள்லாம் எனக்கு உண்டு தெரியுமா உங்களுக்கு. சின்ன கிளாஸ் பசங்களுக்கு தான் போவேன், 2nd ஸ்டாண்டர்டு 1st ஸ்டாண்டர்டு 3rd ஸ்டாண்டர்டுக்கு தான் போவேன் நான். ஏன்னா மேதக அப்துல் கலாம் கிட்ட கட்டுற பாடம் அது. ஒரு பள்ளிக்கூடத்தில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் அவர் பேசினார், பேசி முடிச்சுட்டு பிள்ளைகளை உட்கார வச்சுக்கிட்டு எனி டவுட், ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கடா என் செல்லோன்னாரு. 1st ஸ்டாண்டர்ட் பையன் வந்து கேட்டான் ஒரு டவுட்டு, நீ சலூனுக்கு போய் முடி வெட்டிக்க மாட்டியான்னு கேட்டான். இது சார் விளையாட்டு இல்லை, வேடிக்கையில் நடந்தது. கரஸ்பாண்டன்ட் கண்ணீர் விட்டு அழுகுறாரு. பள்ளிக்கூடத்தை மூட்டானடா, பள்ளிக்கூடத்தை மூடிட்டானேன்னு அவர் முடிவு பண்ணார். ஆனால் அப்துல் கலாம் அப்படியே தூக்கி மடியில் உட்கார வச்சு ஃபென்டாஸ்டிக் அப்படியே ரசிக்கிறாரு. கேள்வியாடா, அழகான கேள்வி, அழகான கேள்வி. உன்முடியெல்லாம் பார்க்கிறேன், பச்சை பசேல் என்று இருக்கிற நெற்பயிர் நிமிர்ந்து நிற்பது போல் இருக்கிறது. என் முடியை பார்க்கிறேன், விளைஞ்ச விளைச்சல் வரப்பில் சாய்ந்து கிடப்பது போல் கிடக்கிறது. மனிதன் வளர்கிற போது உன் முடியைப் போல் நிமிர்ந்து இருக்க வேண்டும், வளர்ந்த பிறகு என் முடியைப் போல் பணிந்திருக்க வேண்டும்னு அந்த பையனுக்கு பதில் சொன்னார். எந்த சூழ்நிலையிலும் நாம இருந்தால் எதையுமே சமாளிக்க முடியும், எதையும் சந்திக்க முடியும். நமக்குள் இன்னொரு பயணம் பண்ணக்கூடாது, நமக்குள் நாம் தான் பயணம் பண்ணணும். நாம் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறோமோ நாம் அதுவாகவே மாறுவோம் என்பதுதான் கீதையினுடைய சாரம். அதனால் அந்த பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தெரியாது. நான்லாம் சொல்கிறது, ஒரு எம்பி நிற்கிறானா, ஒரு அரசியல்வாதி நிற்கிறானா, ஒரு எம்எல்ஏ நிற்கிறானா, அவனுக்கு ஒரு எக்ஸாம் வைங்க வாழ்க்கையில், ஒரே ஒரு தேர்வு. அது 18 அத்தியாயம் பகவத்கீதையில் 3வது அத்தியாயத்தை டெஸ்ட் வை. அது கர்மயோக அத்தியாயம்னு பேர். செயலை செய், செயலை நேசித்து செய், செயலை செயலுக்காக செய், அதுதான் சாரம். எதையாவது ஒன்று பாஸ் பண்ண தான் சார் வரணும், அப்படி தான் வரணும் இல்லை? அந்த மாதிரி அங்கே நெறிமுறை வச்சுருக்கான். அன்றைக்கி கூட ஒரு 6ஆம் கிளாஸ் பையனை அப்பா வந்து கேட்குறான், வாத்தியார் எப்படி இந்த பையன் இந்த எதிர்காலத்தில் என்ன ஆகும்? கவலையப்படாத, அரசியலில் தலைவராக பிரகாசமாக வருவான். 6வது படிக்கும்போது எப்படியா கண்டுபிடிச்சேன்னா, எந்த கேள்வி கேட்டாலும் நெஞ்சு வலிக்குதுன்னு பெஞ்சில் படுத்துக்கிறான். அதனால் அவன் அரசியலுக்கு தகுதியான ஆள். இன்னொரு ஆசிரியர் சொன்னார், என் பையன் இனிமே வருவான், அவனும் அரசியலில் பிரகாசமாக வருவான். அது எப்படி கண்டுபிடிச்சேன்னா, ஒன்றும் இல்லை, டேபிள் மேலே ஸ்டெத்தோஸ்கோப்பை வச்சேன், ஒரு பேனா வச்சேன், ஒரு புத்தகம் வச்சேன், ஒரு ஸ்பேனர் வச்சேன். ஸ்பேனர் எடுத்தான்னா அவன் வந்து ஒரு தொழிலாளியாக வருவான், ஒரு மெக்கானிக்காக வருவான், ஒரு இன்ஜினியராக வருவான். ஸ்டெத்தோஸ்கோப் எடுத்தானா அவன் டாக்டராக வருவான். ஒரு புத்தகம் எடுத்தானா ஒரு படைப்பாளியாக வருவான், எழுதுகோல் எடுத்தானா ஒரு எழுத்தாளனாக வருவான். அதனால் இங்கே கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி 40 பேரில் 39 பேர் கண்டுபிடிச்சோம். ஓம்புள்ள 4ஐயும் சேர்த்து தூக்கி போனான். அதனால் இவன் அரசியலில் தலைவராக தான் வரணுமே தவிர வேறு வழியே கிடையாது, நாங்கள் முடிவு பண்ணோம்னு. அதுக்கு ஒரு தகுதி இருக்குது. நீங்கள் எப்பயுமே நீங்கள் கிளாஸ் ரூமை கூட பாருங்கள். நான்லாம் 36 ஆண்டில் நான் சர்வே பண்ணி வச்சுருக்கேன் சார். நீங்கள் எதுவுமே தப்பாகாது.
40 பேர் 4 ரோவில் உட்காந்தானா ஃபர்ஸ்ட் ரோவில் 10 பேர் இருப்பான், சின்சியராக இருப்பான். பிளாக் போர்டு, வாத்தியார் முகம், பேனா, நோட்டு, இதை தவிர அவன் பார்வையே கிடையாது, ஒன்றும் தெரியாது. அதெல்லாம் பிற்காலத்தில் ஐஏஎஸ், ஐபிஎஸ். செகண்ட் ரோலாம் பார்த்தா கொஞ்சம் நெளியும் அப்படி இப்படி பார்க்கும். அதெல்லாம் வந்து இன்ஜினியர், டாக்டர், வக்கீல், அந்த பக்கம் பெரிய பெரிய கரஸ்பாண்டன்ட்டு, பிரின்சிபால், இந்த மாதிரி. தேர்ட் ரோலாம் பார்த்தீங்கன்னா இந்திய சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அத்தனை ஜாப்லையும் ஃபுல்லாக வந்து உட்காந்துக்கும். ஃபோர்த் ரோ மாப்பிள்ளை பெஞ்சுனே பேர், அது கவலைப்படாத பெஞ்ச் அது. அவன் எப்பயும் கலகலன்னு தான் இருப்பான். ஏன்னா 3 ரோவும் தொந்தரவும் பண்ண மாட்டான். ஏன்னா பிற்காலத்தில் எம்எல்ஏ, எம்பி அவன் தான் வரான். ஏன் அன்னைக்கே சிரிக்கிறான்னா, வாங்கடி 3 பேர் என்கிட்ட தான் கியூவில் நிற்கணும், உங்கள் ஃபைலில் நான் கையெழுத்து போட்டால் தான் வேலையே நடக்கும். அவன் அன்னைக்கே முடிவு பண்ணிடுறான். அதனால் யாரும் திறமையில்லாதவர்கள் பிரபஞ்சத்தில் படைக்கப்படுவதில்லை. அது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. அப்போ அந்த எழுத்துக்களை எளிமையான மனோபாவம் நமக்கு வாய்க்கப்பெற்று விட்டால் தனி மனிதன் வாழ்க்கையில் ஜெயிப்பான். பெருந்தலைவர் காமராஜர் அதுதானே சார் செஞ்சார். அவரை மாதிரி ஒரு மனிதாபிமானத்தினுடைய ஒரு பார்க்க முடியுமா? அது மாதிரி பார்க்க முடியுமா சார்? நான் அடிக்கடி அவருடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப வியந்து போனது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நான் நினைவுபடுத்துகிறேன். லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுற, லிஃப்ட்டுக்குள்ளே சட்டமன்றத்துக்கு போகிறார், ஆப்ரேட் பண்ணுற பையன் அழுகுறான். சார் போங்க சார், உங்களை உலகமே போகிறது, ஒன்றால் நான் கஷ்டப்பட போகிறேன்னா. என்னால் நீ என்னடா கஷ்டப்பட போகிறேன்னாரு. நீ போட்ட ஜீவோவில் எனக்கு வேலை போக போகுதுன்னா. என்னடா ஜீவோ போட்டாங்க, என்ன விஷயம் விளக்கி சொல்கிறான்னாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 10th 10வது கிளாஸ் படிச்சிருக்கணுமா, குவாலிஃபிகேஷன் வச்சு போட்டாங்க. நான் 8th தான் படிச்சிருக்கிறேன், எனக்கு வேலை போக போகுதுன்னா. இருந்தாலும் அவர் என்ன பண்ணார், மனசு கெட்டு போயிடுச்சு. அப்படியே வந்துக்குது ஜீவோன்னு போய் சம்மந்தப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரியை கூப்பிட்டார். ஆமாம், போன வாரம் தான் ஜீவோ வந்து. பித்துக்குழி பசங்கள் பிடிச்ச சொன்னேன், பித்துக்குழி யார் ஐயா நீ என்னையா படிச்சிருக்கிற? பொத்தான அழுத்தினா மேலே போகும்போது, பொத்தான அழுத்தினா கீழே வரும்போது, இதுக்கே 10வது. அது 8வது பட்சம் அழுத்தினா ஏறாது, அது இறங்காத. போயா, இந்த ஜீவோ கிழிச்சு போடு. அவனாவது 8th படிச்சிருக்கிறான், நான் அது கூட படிக்கல. நாளைக்கு என்ன கேட்க மாட்டான். நான் 8வது படிச்சவனே வேலையை விட்டு வந்துட்டேன்னா, இருந்தாலும் எதுவுமே படிக்காத சிஎமாகிறான்னு கேட்டால் நான் என்னையா பண்ணுறது? அவனை வச்சு தன்னை ஒப்பிடுறாரு சார் அவர். இந்த மாதிரி ஒரு இறங்கி வந்து பார்க்குற பார்வை யாருக்காவது உண்டா? யாருக்காவது உண்டா சார்? எவ்வளோ பெரிய மகாத்மா காந்தி நீங்களாம் நினச்சிங்க ரொம்ப சீரியஸாக அவர் எப்பயுமே ராம பஜனை தான் பண்ணி கிடப்பார், அகிம்சா. அவர் எவ்வளோ ஹியூமரஸ் தெரியுமா? எனக்கு மட்டும் சிரிக்க தெரியவில்லை என்றால் எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டிருப்பேன்னு எழுதியிருக்கார் சதீஷ் சோதனையில். அவர் எவ்வளோ பெரிய ஹியூமரஸ் தெரியுமா? சபர்மதி ஆசிரமத்தில் விருந்து நடக்கும் தினம், மத்தியானத்தில் அப்படியே ரவுண்டு வருவார் காந்தி. அவர் அங்கே ரூல்ஸ் என்ன தெரியுமா? இலையில எது வச்சாலும் இலையை தவிர சாப்பிடணும், வேறு அங்கே வைக்கவே கூடாது. அவ்வளோ பயப்படுவான் அவன் சாப்பிட்றவன் பூரா. அன்றைக்கி ஒரு வெள்ளைக்காரன் வந்து உட்காந்துட்டான், ஆங்கிலேயன் வந்து உட்காந்துட்டான். இந்த சர்வ் பண்ணுறவன் போய் மகாத்மா காந்தியை கெஞ்சுறான், சாமி என்ன தெரியுமா ரூல்ஸ்? அது வேப்பலை அரைச்சி, வேப்பலையை பியூர் வேப்பலையை அரைச்சி, அது உப்பு கிடையாது, காரம் கிடையாது, தாளிப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது, அப்படியே ஒரு உருண்டை வைக்கணும். அதையும் எல்லாம் சாப்பிட்டாலும் கம்பல்சரி சாப்பிட்டாகணும். அந்த மாதிரி கசப்பு உள்ளே போனால் எதிர்ப்பு சக்தி வரும்னு அவர் அன்றைக்கே கண்டுபிடிச்சி வச்சு தான் அதை வச்சார், டெய்லி ஆகாரத்தில் வச்சார். நம்மால் என்ன பண்ணால், அந்த ஆங்கிலேயன் வைக்கும்போது சொன்னான் அந்த சர்வரு, அவனுக்கு பிடிக்குமோ பிடிக்காத சாமி, அவனை மட்டும் விட்டுருவோமேன்னாரு. ரூல்ஸ் படி நடப்போ அப்படின்ட்டார். அவனுக்கும் ஒரு உண்டை வச்சார் க்ரீன் கலரில். அவன் என்ன பண்ணான், கூட்டு காய்கறி பொரியல் அப்பளம்லாம் சாப்பிட்டுட்டு இதையும் தொட்டான் பாரு, இது டோட்டலாக கசக்கு, எல்லாத்தையும் கசப்பாக்குது. அவன் டெக்னிக்காக சிந்திப்பான்ல, சரி இதை முதல்ல சாப்பிட்ருவோம், அதுக்கு பிறகு ஒன்று ஒன்றா சாப்பிட்டா இதனுடைய உண்மையான டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும்னு சொல்லி ஒரு உருண்டையை தூக்கி அப்படியே உள்ளே போட்டு முழுங்கிட்டான். காந்தி 2வது ரவுண்டில் பார்த்துட்டார், சர்வ் பண்ணுறவனை கூப்பிட்டார், பிடிக்காதுன்னு அந்த ஆளுக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றான், இருந்தாலும் முழுசுன்னு சாப்பிட்டான் பாரு, இன்னும் கொஞ்சம் வையினார். இப்போ இந்த ஆளால் அவனுக்கு 2வது தண்டனை இல்லை. நம்ம அதே படிக்கும்போது தான் சார் தெரியுது, அவருடைய ரசனை தெரியுது. அவருக்கு எவ்வளோ ரசனை இருக்குது பாருங்க, எவ்வளவு ரசனைங்க அது. இந்தாங்க வாழ்க்கையில் ரசனை. எத்தனை கோடி இன்பம் வைத்தாயுங்கள் இறைவா இறைவா. ரசனை என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்குது. நாம் எதையுமே பார்க்குறது, சினிமாவை கூட கடமையான்னு பார்க்குறோம், எப்போ முடியும் போய் போய் கேட்பான். அது பாவம் எல்லாத்தையும் மறந்து உட்காந்து பார்க்கும். இன்னும் தோண டேய் பையனை கூப்பிடு, இந்த 10 நாள் எப்படி இங்கே உட்காந்து உட்காரு, எப்போ பார்த்தாலும் எப்போ முடியும். அங்கே கூடமா போய் டூர் போங்கன்னு ஒரு குடும்பத்துக்குலாம் நான் ரொம்ப குடும்ப மீட்டிங்கில் பேசுவேன். இப்போ ஜாயின்ட் ஃபேமிலி எல்லாமே போச்சு, அது வேறு. பாரதி வித்யாபவனில் அப்படி தான் ஜாயின்ட் ஃபேமிலி பற்றி 2 மணி நேரமாக பேசி, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பையன் வந்து, நான் கூட ஜாயின்ட் ஃபேமிலி தான், வீட்டுக்கு போய் பார்த்தா அவன் ஒய்ஃபும் சேர்ந்து இருக்கிறது ஜாயின்ட் ஃபேமிலி.
நான் சொன்னேன், இது இல்லைடா ஜாயின்ட் ஃபேமிலி. அம்மா அப்பா தாத்தா பாட்டி உறவுகள்லாம் சேர்ந்து இருக்கிறதாடா ஜாயின்ட் ஃபேமிலி. நீங்கள் 2 பேரும் இருக்கிறதாடா ஜாயின்ட் ஃபேமிலி. இல்லை, நாங்கள் ஜாயிண்டாக தானே இருக்கிறோம்மா. நல்லா இருக்கணும். அவனுக்கு அதுவே விளக்கம் தெரியல இப்போ. இல்லை, எல்லாமே போச்சு சார், எல்லாமே போச்சு. எல்லாமே பாடத்திட்டத்தில் இருந்தால் தான் மார்க்குக்காக படிக்கலாம். பாடத்திட்டத்தில் இருந்தால் தான் படிப்பான் போலுக்குது. இதெல்லாம் லைஃப் சொல்லி கொடுக்கல. நம்ம நிறைய விஷயங்கள் நான்லாம் எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்போம், பாட்டி உன் கல்யாணம் எப்படி நடந்தது? அது ஏன்டா கேட்குறேன்? உன் பாட்டை முகத்தை நிமிந்து பார்க்கறதுக்கு எனக்கு 4 வருஷம் ஆச்சு. அதுக்குள்ள உங்கள் ஒப்பனையும் சித்தப்பனும் பிறந்துட்டான். என்ன ஆனந்தமான வாழ்க்கையா! 4 வருஷம் ஆச்சு நிமிந்து பார்க்கறதுக்கு அந்த ஆளை. இல்லை, ஒரு லைஃப் எப்படி இருந்ததுன்ற என்ன மகிழ்ச்சியாக இருந்ததுங்கிற. அதிகாரமாக இருந்தாலும் அன்பு தான் சார் அங்கே துள்ளி குதிச்சது. அவங்க எதையுமே எதிர்பார்க்கல சார். பட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா, கை நிறைய துட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா, நகை நட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா, விட்டு கொடுத்தால் தான் மகிழ்ச்சி வரும்ன்ற பண்பாட்டை உணர்ந்திருந்தாங்க அவங்க 2 பேருமே. போத் சைடு ஆணும் பெண்ணும் விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க. தீபாவளி கூட ஒருத்தன் ஒரு ஃப்ரெண்டை பார்த்து கேட்குறான், சார் இப்போ எனக்கு ஒரு செய்தி வந்தது. ஃப்ரெண்டை கேட்குறான், என்னடா நேற்று ரொம்ப கவலையாக இருந்தேன். அடப்போடா, ஒரு 20,000 ரூபாயில் என் புடவை பட்டு புடவை எடுத்தான்ட்டான் என் ஒய்ஃபுன்னா. இன்னைக்கு ஜாலியாகிற அது தூக்கும்போது உன் ஒய்ஃப் கிட்ட காட்ட போய்க்கிறான். அது வாங்கின கஷ்டத்தை விட இந்த அவனுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி அவனுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, தன்னை விட இன்னொருத்தன் கஷ்டத்தில் விடறான் பத்தியா. அதில் தான் சார் இவனுக்கு பரிபூர்ண ஆனந்தம். இல்லை, அன்றைக்கி ஊட்டி மலை மேலே பஸ்ஸு போகுது, சாயந்தரம் 6:30 மணி இருட்டு போச்சு. டிரைவருக்கு சீட்டுக்கு பின்னாடி ஒருத்தன் புலம்புறான், பொண்டாட்டி சரியில்லை, புள்ள சரியில்லை, வார்டு மெம்பர் சரியில்லை, ஊரே சரியில்லை. டிரைவருக்கு டென்ஷன் ஆகிடே, கண்டக்டர் பண்ணி இடத்த மாற்றி உட்கார வை. என்ன டென்ஷன் ஆகிறான்? இல்லைன்னாத்த எதுவும் நம்பிக்கை வை, எல்லாம் சரியாக போடும். எதை வச்சுன்னா நம்புறது? இப்போ எனக்கு இன்னும் 2 கண்ணும் தெரியல, இந்த பஸ்ஸு போகும், நான் நம்பதே. அவ்வளோதான் சார். பொண்டாட்டியம் வந்தான், புள்ளையம் வந்தான், வார்டு மெம்பரை வந்துட்டான். முருகா, இந்த பஸ்ஸு மலையில் போய் ஒழுங்காக சேரணும்டான்னு வேணும். ஏன்னா மனுஷனுக்கு ஒரு துன்பத்தை விட இன்னொரு துன்பம் வந்தால் இதை மறந்துடுவான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம பேப்பரில் கூட அப்படி தான் அறிக்கை வரும் பார்த்தீங்களா, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் வரும். உடனே மக்கள்லாம் பார்ப்போம், என்ன யுத்தம் வருன்றாங்களே, வருமா? நான் கேட்குறாங்க, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் ஒரு காலத்துலேயும் வராது. எழுதி வச்சுங்க, வரவே வராது. ஏன்? அவன் நாட்டில் உற்பத்தி ஆகிற அத்தனை பொருளையும் நாம் தான் வாங்குகிறோம். நான் சொல்கிறது சின்ன விஷயந்தான். அதனால தான் என் பையனே சொன்னான், காதல் கூட சீனாவில் தான் தோண்டி இருக்கும்னு. எப்படா என்ன, வாரண்டியும் கேரண்டியும் கிடையாது. அதனால் அந்த காதல் கூட அங்கே தான் உதயமாக இருக்கும்ன்றான். அதனால் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும், அதாவது நம்ம இன்னும் கூட சொல்லப்போனால் எளிமையாக சொல்லணும்னா, இல்லாததற்கு ஏங்குவதை விட இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிற மனப்பக்குவத்தை மனிதன் பெற்றுவிட்டால் அந்த வாழ்க்கையை விட ஒரு உயர்ந்த வாழ்க்கை உலகத்திலே யாருக்கும் கிடைக்காது. ஏன்னா சாக்ரேட்டிஸ் கூட ஒரு மாலையில் சுற்றி காட்டினாங்களாம் 2.5 மணி நேரம். அப்போ சொன்னாராம், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த மாலை பற்றின்னு. எனக்கு தேவையில்லாத பொருள் எவ்வளோகுதுன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியுதுன்னாராம். எவ்வளோ பக்குவம் பார்த்தீங்களா? மனசை பக்குவப்படுறது வந்து லேசான விஷயம் இல்லை சார். ஆனால் நிறைய பேர் பக்குவப்பட்டுக்கிறான். தாம்பரத்தில் ஒருத்தன் சொன்னான், என் சொத்தெல்லாம் தர்மத்துக்கு எழுதிட்டான்னா. அப்புறம் பிறகுதான் தெரிஞ்சது அவன் சம்சாரத்து பேர் தர்மம்னு. இல்லையா? அவன் எவ்வளோ பக்குவமாக இருக்கான். வாழ்க்கையில் தனி மனிதனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டுங்க, பக்குவப்படணும். அந்த பக்குவப்பட்டால் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு பால் கூட பக்குவப்பட்டால் தானே சார் தயிராவதற்கு தயாராகுது. பால் பக்குவப்பட்டால் தயிராவதற்கு தயாராகுது. தயிர் பக்குவப்படும் போது, மோராகிற போது தான் அதிலிருந்து வெண்ணெய் திரளுகிறது. வெண்ணெயை மீண்டும் நெருப்பில் காய்ச்சி பக்குவப்படுத்தும் போது தான் விலை மதிப்பற்ற நறுமணமுள்ள நெய் கிடைக்கிறது. என்றால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நறுமணமுடைய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் தேங்கி கிடக்கிறது. அதை அவன் பக்குவப்பட தான் அதை வெளிப்படுத்தி கொள்ள முடியும், பிரகாசிக்க முடியும். என்றால் வாழ்க்கை கூட ஒரு நறுமணத்துக்கு சமமானது தான். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும், வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும். நீ வீட்டில் யார் எது கேட்டாலும் வாங்கி கொடுங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நாள் ஆசைன்னு தெரியாது எனக்கு. ஒரு நாள் அதுவே வாய் திறந்து கேட்டுது, ஏன்னடா உன் வீட்டு சம்சாரத்துக்கெலாம் வாங்கி கொடுக்குற, உன் கூட பிறந்தவங்களாம் வாங்கி கொடுக்குற, எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன். என்னம்மா சொல்லுமான்னு. தினமும் பொம்மிஸ் நைட்டின்றாங்களா, அது ஒன்று வாங்கி. ஆட இதுக்காமா போய் ஆசைப்பட்டேன்னு ஒரு வெள்ளை கலரில் வாங்கி அந்த கொடுத்துவிட்டு ராத்திரி 1:30 மணிக்கு அது போட்டுக்கின்னு வெளியில் வந்து செகண்ட் ஷோக்கு சினிமாவுக்கு போனவன் அந்த வழியாக வந்து லாரன்ஸு, ஆமாம் ராகவா லாரன்ஸ் படத்தை பார்த்துவிட்டு அவன் பயத்தோடு வர்றவன் இதை பார்த்துவிட்டு ஏதோ ஒரு வெள்ளை பை தான் வந்துட்டான்னு சொல்லி கை கீழே உழுந்து
அதிர்ச்சி அடைஞ்சு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டான்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்க்குற போது வாழ்க்கையில் எல்லாம் நிகழும் தான். அதுக்காக நம்ம வருத்தப்படக்கூடாது. இன்பமும் துன்பமும் நிறைந்தது தான் வாழ்க்கை. இந்த உலகமே கொடுமையானது தான். இன்னாதம்மா இவ்வுலகம் இனிமை காண்பார் அதன் இயல்புணர்ந்தோரேன்னு 2000 வருஷத்துக்கு முந்தி இலக்கியத்தில் பதிவு பண்ணியிருக்கிறான். அன்றைக்கி ஒருத்தன் சவப்பெட்டி வேணும்னு ஆர்டர் பண்ணியிருக்கான். சவப்பெட்டி வேணும்னு ஆர்டர் பண்ணியிருக்கிறான். ராத்திரி 1:30 மணிக்கு வேனில் தூக்கி போயிருக்கான். குட்டியானையில் கொண்டு போய் சவப்பெட்டி தூக்கி போயிருக்கான். அது பிரேக் டவுன் ஆகி போச்சு. ஓரமாக நிறுத்திட்டு ஐயோ அர்ஜென்ட்டாக கேட்டானா, என்ன நினைக்கிறானோ ஏது நினைக்கிறானோன்னு அந்த பெட்டியை தூக்கி தலை மேலே வச்சுக்கின்னு போயிருக்கிறான். எதிரில் வந்த மப்டியில் வந்த போலீஸ்காரன் இவனை மடக்கனா ஏதாவது 100-200 தேரும்னு சொல்லி மிரட்டினான். எங்கடா போகிறேன்னு. புதைச்ச இடத்துல புழுக்கம் தாங்க முடியல, பொட்டியோடு வெளியே போகிறான்னு. போலீஸ்காரன் விழுந்து 1 வாரம் ஆச்சு, அவன் எந்திரிக்கிறான் இல்லையா? அது அவன் எவ்வளோ தெளிவாகிறான் பாருங்க. ஐயோ போலீஸ் வந்து மடக்கிட்டான்னு 100-200 போச்சு. பயப்படக்கூடாது. அச்சப்படுவதும் ஆச்சரியப்படுவதும் வெற்றிக்கு அடையாளம் இல்லை.